ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே பாராட்டுகிற உம்முடைய பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளர எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நம் முதலாவது பாடலாக பாடல் எண் 161 நாம் பாடுவோம். பாடல் எண் 161. பாவங்கள் நமக்காய் சுமந்த நம்முடைய இயேசுவை, பாடுகள் நமக்காய் சகித்த நம்முடைய இயேசு, ஆவின் வரங்களை தந்தவர், அபிஷேகத்தை அளித்தவர், மரணத்தை நமக்காய் ஜெயித்தவர், பாதாள வல்லமையை தகர்த்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதித்து ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே என்று இந்த பாடலை எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை, பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை, அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை, ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை, அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை, பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை, மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை, பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை
வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் புஸ்தகத்தில் அந்த பாடல் இல்லை, மறவாமல் நினைத்திரையா என்ற பாடல். இந்த நாள் வரைக்கும் நமக்காக உதவின நல்ல எபினேசராய், நம்மை கண்டு நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்தின நல்ல எல்ரோயாய் நம்மோடு இந்த நாள் வரைக்கும் இருந்த ஆண்டவர், பலவீன நேரங்களெல்லாம் நம்மை தூக்கி எடுத்து நம்மை சுகப்படுத்தின நல்ல மருத்துவராய் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய நன்மைகளை எண்ணி மறவாமல் நினைத்த அவருடைய உண்மையை எண்ணி இந்த பாடலை ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் நாம் பாடினது போல நம்மை மறவாமல் இந்த நாள் வரைக்கும் நம்மை நினைத்து இரவும் பகலும் நமக்காக அன்போடு அவர் நமக்காக திட்டம் நம் வாழ்க்கையில் வைத்து நம்ம இந்த நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறார். எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தின நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறவாத நம்முடைய நல்ல தகப்பன் இந்த நாள் வரைக்கும் நடத்தினதையும் நமக்கு உதவினதையும் நம்மை கண்டு நம்மோடு இருந்து ஆலோசனை சொல்லி நீதியின் பாதையில் நடத்தின நம்முடைய ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் விசேஷித்தவர்களாக இந்த பூமியில் நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்த நம்ம ஆண்டவரை எல்லோரும் இறைத்து நாளத்திலிருந்து துதிக்க கிடவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீங்கள் நன்மை செய்கிறாவே இருந்திருக்கிறீங்களே, நன்றி. எங்களை மறவாத உடைய இருதயத்திற்காக நன்றி. எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை நடத்துகிற உடைய கிரியைகளுக்காக நன்றி. நன்றி உடைய கரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு நன்றி சொல்வதை தவிர வேறு என்ன ஆண்டவரை எங்களால் சொல்ல முடியும்? நீர் அவ்வளவு நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், உடைய அன்பை பார்க்கும்படியாய் எங்கள் கண்களை திறக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். இந்த பூமியில் விசேஷித்தவர்களாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி அப்பா எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து எங்களை நீதிமானாக்க நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுவதில்லையே. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஒரு பாக்கியமுள்ள ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழும்படியாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது,
வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். நாம் சகோதரர்கள் ஒரு 3 பேர், சகோதரிகள் ஒரு 3 பேர் ஆண்டவரை சுருக்கமாக துதித்து ஆராதிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசத்தினுடைய அந்த ஓட்டம். அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டிய அந்த விதத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அந்த விசுவாச ஓட்டத்தை அதை துவக்குகிறவரும் அந்த துவக்கின அந்த ஓட்டத்தை அதை முடிக்க வல்லவருமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் ஆங்கிலத்திலே எளிதாய் நம்மை ஒரு என்ஸ்னேர் பண்ணுகிற, நம்மை பற்றி கொள்ளுகிற அந்த பாவத்தையும், நம்மை பாரமான சூழ்நிலைகள் நிமித்தமோ ஏதோ காரியங்கள் நிமித்தமோ வருகிற ஏதோ ஒரு பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டத்திலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை குறித்து, அவர் விசுவாசத்தை துவக்கிறவர் மட்டும் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துவங்கின காரியத்தை அவர் அதை செய்து முடிக்க வல்லவர் என்ற ஒரு விசுவாசத்தை, அவரை குறித்த அந்த அறிவை நாம் எப்போதும் நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை குறித்து அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துவங்கின அந்த ஓட்டத்தை அவர் முடிக்க வல்லவர் என்ற காரியத்தை நாம் விசுவாசியாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வீழ்ச்சிகளையும் நாம் அநேக வேளைகளிலே பார்க்கும்போது அந்த வீழ்ச்சியிலேயே தங்கி இருக்கிற ஒரு தன்மையையும், எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு இடத்திலேயும் நம்மை நிறுத்தி விடுகிற அந்த விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து விசுவாசத்தை துவக்கினவர் அவர் முடிக்க வல்லவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு முன் செல்லுகிறவர்களாய் இல்லாமல் நாம் தேங்கி நிற்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிற ஒரு பகுதியாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிடும். நாம் ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது யூதாவிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர், நம்மை முற்றுமுடிய அவர் காத்து ரட்சிக்க வல்லவர் என்ற ஒரு மேலான பாக்கியத்தை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். அவர் வெறும் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை வெறும் ஒரு ரட்சிப்பை மட்டும் கொடுத்தார், ஒரு நாள் மட்டும் நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தோம் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும், ஒவ்வொரு சோதனையிலேயும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை தூக்கி எடுத்து முற்றுமுடிய நம்மை காத்து ரட்சிக்கிற ஒரு இரட்சகராய் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்வின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மிடத்திலே விசுவாசத்தை துவக்குகிறவராய் மாத்திரமல்லாமல்
அந்த தொடங்கின விசுவாசத்தை அவர் முடிக்கிறவராய் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்ல ஒரு இரட்சகர் எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு பகுதியை நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நாம் ஒருபோதும் அதிலே அசைவுறுகிற ஒரு இடத்துக்கு நாம் இடம் கொடாமல் எப்போதும் உறுதியாய் தேவன் என்னிடத்திலே துவங்கின அந்த நற்கிரியை அவர் முடிக்க வல்லவர் என்ற ஒரு பகுதியை நாம் ஆழமாய் உறுதியாய் எப்போதும் விசுவாசித்து நாம் அவரை பின்தொடர நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். அப்படி இல்லாவிட்டால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்து நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறது போல பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆங்கிலத்திலே எண்டூரன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நாம் தொடர்ந்து நிலைத்து நின்று நாம் ஓடுகிறவர்களாய் இல்லாமல் நாம் வழியிலேயே அந்த ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறவர்களாக, நாம் அவிசுவாசம் கொள்ளுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முற்றுமுடிய ரட்சித்து நம்மை காக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போனவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடாமல் நம் வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கினவர் அவர் முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவர், அந்த விசுவாசத்தை அவர் முடிக்க வல்லவர். என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நான் என்னுடைய வாழ்க்கை என்பது அது மோசமான நிலையில் இருந்தாலும் என்னை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு இடத்திலே அவரை நோக்கி பார்க்கிற ஒரு இடத்திற்கு நாம் செல்லும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்தது போல அந்த பேதுரு அவர் கடலுக்குள்ளே மூழ்கி போகிற ஒரு தருணத்தில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டபோது ஆண்டவர் அங்கே வந்து அவரை மீண்டும் தூக்கி எடுத்து அந்த நீர்மேல் நடத்தி செல்லுகிற அந்த வாழ்க்கையை மீண்டும் அவருக்கு கொடுக்கிறார். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கொஞ்சம் முழுகுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சென்றிருந்தாலும் உடனடியாக எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்காமல் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கும்போது அவர் விரைந்து வந்து நம்மை தூக்கி எடுத்து அந்த விசுவாசத்தை நம்மிடத்தில் தொடங்கின அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிக்க வல்லவராய், முற்றுமுடிய காத்து ரட்சிக்கிற இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய ஒரு இரட்சகராய் நம்மோடு கூட இருந்து அந்த விசுவாசத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நாம் இந்த விசுவாசத்தை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் ஆபிரகாமை குறித்து அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் ரோமர் என்ற புத்தகத்திலே அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது ரோமர் 4வது அதிகாரம் நாம் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமிடத்திலே உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களாக அவருக்கு நான் ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் அது நடைபெறுவதற்கு ஒரு மிகுந்த ஒரு தாமதமான ஒரு நிலை சென்று கொண்டிருந்ததை பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கிறது போல அவர் ஏறக்குறைய 100 வயதாகும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அங்கே மனுஷீகமாய் நம்முடைய சொந்த அறிவின்படி நம்முடைய மூளையின்படி யோசித்தால் அங்கே எல்லாம் செத்து போய்விட்டது, கற்பம் செத்து போய்விட்டது, இனி இந்த ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு யாதொரு முகாந்திரமும் இல்லாதது போல் தோன்றினாலும் ஆபிரகாமோ அவர் தேவன் மீது கொண்ட விசுவாசத்தில் அவர் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் அந்த விசுவாசத்திலே கொஞ்சம் கூட அவர் அசையவில்லை. ஆங்கிலத்திலே he is unwavering in his faith என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்திலே கொஞ்சம் கூட அவர் அல்லல் படுவதோ கொஞ்சம் கூட அவர் அசைவாடுவதோ என்று இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த சரீரத்துக்குரிய காரியங்களை எல்லாம் அவன் எண்ணாதிருந்தான் என்று நாம் பார்க்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது, நம்முடைய குறைகளை குறித்து பார்க்கும்போது அவ்வளவுதான் என்று நாம் நினைக்கிற ஒரு இடத்திற்கு செல்லாமல் என்னை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க
வல்ல ஒரு இரட்சகர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னிடத்திலே தொடங்கின விசுவாசத்தை அவர் முடிக்க வல்லவர், அவர் முற்றுமுடிய காக்க வல்லவர் என்ற ஒரு விசுவாசத்திலே நாம் ஒருபோதும் அதில் அசைவுறுகிறவர்களாக, அதில் சோர்ந்து போகிறவர்களாக இல்லாமல், நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாக, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறவர்களாக, அதை குறித்து அதை ஒரு பாரமாக வைத்து அது நம்முடைய விசுவாச ஓட்டத்தை அதை ஸ்லோ பண்ணுகிற ஒரு பகுதியாக நாம் அதற்கு இடம் கொடாமல், என்னை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவர் என்ற ஆண்டவர் மீது, அவரை நோக்கி பார்த்து அவர் மீது கொண்டிருக்கிற நாம் விசுவாசத்திலே நாம் ஒருபோதும் நாம் அசைவுறுகிறவர்களாக இல்லாதிருக்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறது போல அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த இரட்சகர் அவர் வந்து நம்முடைய விசுவாச ஜீவியத்தை தொடர்ந்து ஓடும்படியாக உதவி செய்து, அந்த அவருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எல்லாம் செத்துப்போன அந்த நிலையிலேயும் தேவன் ஈசாக்கை அவருக்கு குழந்தையாய் கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் ஒருபோதும் அசைவில்லாமல், நாம் ஆங்கிலத்திலே படிக்கிறது போல ஆபிரகாம் ஹி கண்டினியூட் இன் ஹிஸ் ஃபெய்த். அங்கே சூழ்நிலைகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறது போல்தான் இருக்கிறது, ஒன்றும் நடப்பதற்கு ஏதுவான முகாந்திரம் ஒன்றும் இல்லாதது போல்தான் இருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய விசுவாசத்திலே அவர் பின்வாங்கி போகாமல் ஹி கண்டினியூட் இன் ஹிஸ் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய விசுவாசத்திலே நாம் தொடர்ச்சியாய் தேவனை விசுவாசித்து, விசுவாசத்தை தொடங்கினவர் அவர் முடிக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து அந்த விசுவாச ஓட்டத்தை நாம் தொடர்கிறவர்களாக நாம் செல்லும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த ஆபிரகாமை குறித்தும் அந்த விசுவாசத்தை தொடர்ந்து வந்த அந்த முற்பிதாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும் போது 13வது வசனம், எபிரேயர் 11:13, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை அவர்கள் அடையவில்லை, அவைகளை தூரத்திலே அவர்கள் காண்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளை நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவன் மீது அந்த விசுவாசத்திலே அவர்கள் துவக்கின அந்த ஓட்டத்திலே தேவன் அவர்களுக்கு விசுவாசத்தின் அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த காரியங்களிலே அவர்கள் ஒருபோதும் அதை குறித்து அவர்கள் அதை அடையாமல் அதை இருந்தாலும், ஆனால் அதை குறித்து அவர்கள் சந்தேகப்படாமல் அதை நம்பி அணைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் என்று வரும்போதும் அவர்கள் அந்த மேலோக அந்த பார்வையுடையவர்களாய் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே விசுவாசத்தை விட்டு பின் திரும்பி இந்த பூமிக்கு திரும்புகிறவர்களாய் இல்லாமல், அந்த மேல் நோக்கி பெற்ற அந்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்து அவர்கள் விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறது போல, அந்த விசுவாச ஓட்டத்திலே ஆரம்பித்த அவர்களுடைய வாழ்க்கை என்பது விசுவாசத்திலே முடிவடைந்தது என்று நாம் பார்க்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எப்போதும் அந்த விசுவாசத்திலே நாம் தளர்வுறவர்களாக இல்லாமல், ஒருபோதும் எந்த காரியத்தை பார்த்தும் நாம் சோர்வுறவர்களாக இல்லாமல், நாம் பின்வாங்குகிறவர்களாக இல்லாமல், விசுவாச ஓட்டத்திலே நிலைத்திருந்து முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அந்த எபிரேயர் 12:1வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இது போன்ற விசுவாசத்தை கொண்ட எத்தனையோ முற்பிதாக்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு முன்னோடியாய் சென்ற நல்ல முன் உதாரணங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் பெற்றிருக்க, நாம் ஒருபோதும் யாதொரு சூழ்நிலை குறித்தும் யாதொரு காரியத்தை குறித்தும் அதை நாம் ஒரு பாரமாய் வைத்து விசுவாச ஓட்டத்தை விட்டு பின் திரும்புகிறவர்களாக இல்லாமல், பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, எளிதில் நம்மை பற்றி நம்மை பின்வாங்க செய்கிற பாவத்தின் அந்த வஞ்சனையை விட்டும் அதை நாம் தள்ளிவிட்டு நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு எண்டுவரன்ஸோடு நாம் நிலைத்திருந்து ஓடும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாய், ஒருபோதும் பின் திரும்புகிறவர்களாய் இல்லாமல், விசுவாசத்திலே நாம் அசைவுறுகிறவர்களாய், அந்த விசுவாசத்திலே ஒரு சேதம் ஏற்படுகிறவர்களாய் இல்லாமல், எப்போதும் விசுவாசத்தை துவக்கிறவரும் என்னை முற்றுமுடிய காத்து ரட்சிக்கிற அந்த இயேசுவையே நாம் நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்திலே நாம் அவரை பின்பற்றி நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையிலே தேவன் வாழ நம் யாவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஆமென். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வாழ்க்கை என்பது அதனுடைய ப்ரிசெப்ட், அதனுடைய
மையப்பகுதி என்னவென்று சொன்னால் ஃபெய்த், விசுவாசம்தான். தட்ஸ் கரெக்ட். அதை வைத்து தான் ஒரு பெரிய பட்டியலை அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அதை அவர் கொடுக்குறார். அந்த 11ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற சத்தியம் முழுவதுமே பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த். விசுவாசனாலே ஆபிரகாம், விசுவாசனாலே ஆபேல், விசுவாசனாலே ஈசாக்கு, விசுவாசனாலே மோசே என்று வருகின்ற அந்த பகுதியானது அவர் எல்லோரும் நல்ல சாட்சிகளை பெற்றார் என்று தான் எழுதியிருக்கிறது. அதை எப்படி நாம் அதை வாசிக்கிறோம்? 11ஆம் அதிகாரம் இவர்கள் 39ஆம் வசனம் கடைசியை முடிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் சொல்லிடுற ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், எல்லோரும் பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த பேட்ரியாக், அந்த முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் அல்லது பின்னாக வந்து இருக்கிற அந்த வல்லமையான அந்த தேவதாசர்கள் அவர்கள் அனைவருமே they got a good testimony, நல்ல சாட்சியை பெற்றிருந்தார்கள். இவர் எல்லோரும் விசுவாசனாலே நல்ல சாட்சியை பெற்றிருந்தார்கள். ஆகிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆகவே வாட் இஸ் கோயிங் டு பி த டிஃபரன்ஸ், எது வித்தியாசமாய் வரப்போகிறது என்பதைத்தான் அடுத்ததாக அவர் சொல்கிறார். முதலாவது என்ன? அவர் சொன்னார், விசுவாசனாலே எல்லோரும் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். அதுபோன்ற ஒரு பகுதியை மாத்திரமே நாம் வாழ்ந்து இருந்துவிட்டு ஆண்டவர் நம்மை திரும்பி பார்த்து உங்களை இல்லாமல் அந்த பூர்ணராகக்கூடிய அந்த விசேஷ நன்மை, நமக்கென்று இருக்கிற நன்மையை அவர்கள் பெறவில்லை என்று உங்களை தள்ளி வைத்து விடக்கூடாது. அவர்களுக்கு விசுவாசனின் நற்சாட்சியை பெற்றிருந்தார்கள். ஆனால் உங்களை அல்லாமல் உங்களை வைத்து பூர்ணராக வேண்டுமென்று வைத்திருந்தாரே, முன்னதாக ஒரு நியமனம் வைத்திருந்தாரே, அதை நீங்கள் பெறவில்லை என்று சொல்லப்பட்டு விட்டால் தட்ஸ் a ஃபுல் ஸ்டாப். உங்களை அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும். என்ன இல்லை, எல்லோரும் நற்சாட்சியை பெற்றிருந்தாலும் ஒருவராவது என்ன அடையவில்லை, பூர்ணம் அடையவில்லை. ஸோ யுவர் ஃபெய்த் இஸ் half டன், பாதி தான் முடிந்தது, நிறைவு பெறவில்லை என்ற ஒரு இடம் வருகிறதே பாருங்கள். ஹவ் யூ கன்சிடர் தேன்? அதை நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டோ? ஏன் 11ஆம் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை வைத்தே மேகம் ஒன்று இத்தனை திரளான சாட்சிகள் என்று வருகிறது ஒரு பகுதியாவது நீங்கள் கடந்து விசுவாசம் என்ற அந்த வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்காய் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசினாலாவது அந்த பகுதியாலாவது நீங்கள் நற்சாட்சியை பெற்றது உண்டோ? உங்களுடைய விசுவாசம் கலங்கி போகாமல் புதிய ஏற்பாட்டிலே வந்தவுடன் அவங்களுடைய பரம தகப்பன் என்று அவர் சொல்லியிருந்தும், நீங்கள் அனாதையில் இல்லை, உங்களை திக்கற்றவர்களை விடைன் என்று அவர் சொல்லியிருந்தும், நீங்களோ உணவுக்காகவும் உடைக்காகவும் நாளைக்காகவும் நீங்கள் சகல எத்தனையோ உலக மக்கள் கவலைப்படுகிறதை போலவே நீங்கள் கவலைப்படுகிறீர்களே. அஞ்ஞானிகள், அவர்களுக்கு தேவன் இல்லை, உங்களுக்கு தேவன் உண்டென்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்களே. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நற்சாட்சி பெற்றீர்களோ, விசுவாசனாலே நற்சாட்சியை பெற்றீர்களோ, அதுபோன்ற ஒரு உண்மையான இந்த விசுவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம், அடித்தளம். அது கூட இல்லாமல் ஆலயங்களுக்கு கூட்டமாய் போய் இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லது சேர்ந்து பாடிவிட்டோம், நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம், என் மூலம் ஊழியங்களை செய்கிறோம் என்று சொன்னாலும் there is no glory in that. அதில் ஒரு நற்சாட்சியும் இல்லை. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணாமல் எப்படி 12th ஸ்டாண்டர்டுக்கு வர முடியும் என்பதை போல தான் இந்த எபிரேயர் 11 ஃபெயிலியர். தென் how can you come into that எபிரேயர் 12வது 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி நீங்கள் வர இயலும்? ஃப்ரம் த 12th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் அந்த 12வது அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இட் கோஸ் ஆன். அது கடந்து சென்று அது கடைசியாக அது முடிவடைவதெல்லாம் விசுவாசின் முடிவை கண்டு நடங்கள் என்று அந்த எபிரேயர் 13 அதை சொல்லுவார். ஆகவே முடிவுக்கு நீங்கள் வரவில்லையே, 11லேயே ஃபெயில். அந்த நாட்களிலே இப்பொழுதாவது 11த்தை விட்டு எப்படியாவது பாஸ் பண்ணி அனுப்பி விட்டு விடுகிறார்களோ என்று தெரியவில்லை. அந்த நாட்களில் 11th பாஸ் பண்ணவில்லை என்றால் 12த்துக்கு அவர்கள் போக இயலாது. ஆகவே
How about your faith? உங்களுடைய விசுவாசம் எப்படி என்பதையாவது யோசித்து பார்த்தீங்களா? உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காய் கர்த்தரை என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் துர்கம், என் பலன், நான் நம்பியிருக்கிறவர் இதெல்லாம் உங்களால் சொல்ல முடிகிறதா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் ஒன்றுக்கும் அஞ்சான். அவன் கர்த்தரையே நம்பியிருப்பான். அவரே பீடமாய் வைத்து சுற்றி சுற்றி வருவான். உமையின்றி எனக்கு வேறு கதி இல்லை என்றெல்லாம் சொல்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அதை நீ பெற்றிருக்கிறீர்களா? ஆபிரகாம் அவன் கர்த்தர் செய்வார் என்று சொல்வதை அவன் கேட்டுவிட்டு வசனத்தில் வாசித்து விட்டு செய்வார், சொன்னவர் செய்யாமல் இருக்க மாட்டார் என்று விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தானே. ஹி வாஸ் நாட் ஸ்டாகரிங் இன் த ஃபெய்த். அந்த விசுவாசத்தில் உழன்று போய் இருக்கவில்லையே. அந்த விசுவாசத்தில் அவன் குலைந்து போய் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் எண்ணுகின்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லையே. ஊரார் முழுவதும் அவனை பரியாசம் செய்திருப்பார். உன் கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரா? உன் கர்த்தர் இப்படி சொன்னாரா? அதெல்லாம் எங்கேப்பா நடக்கிறது என்று அவனுடைய 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த வாக்குத்தத்தம் பண்ணின பிறகு வந்த அந்த காலத்திலே he was not staggering in the faith. தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலே அவன் தளர்ச்சி அடையவில்லை, அதில் பின்வாங்கவில்லை, அதில் அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் பலகீனனாக இருந்ததில்லை. ஐ ஆஸ்க் யூ, அந்த விசுவாசத்திலாவது நீங்கள் நற்சாட்சி பெற்றீர்களோ? யூ ஆஸ்க் between you and God. உங்களையும் உங்கள் தேவனை வைத்து தானே கேட்க வேண்டும். உத்தமமான ஒரு சபை ஆல் த டைம்ஸ் மேக் காட் தட் தேர் போஸ்டர், தேவனைத்தான் அவர்களுக்கு முன்பாக காண்பித்து ஆன்சர் டு ஹிம், அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஈனோக்கை அவர் காண்பித்து அவன் தேவனுக்கு பிரியமா என்றான். ஆகவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது தானே உத்தமமான ஒரு சபை. உங்களுடைய விசுவாசமாவது நிலைத்து நின்றதா? உங்களுடைய விசுவாசமாவது சீர்குலைந்து போகாமல் கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில் முறுமுறுத்து குறை சொல்லி நீங்கள் அவருக்கு விரோதமாய் நடக்காமல் நிலைத்து நின்றது உண்டோ? 11th ஸ்டாண்டர்டை நீங்கள் பாஸ் பண்ணாமல் இவர் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சியை பெற்றவர்கள் என்று இருந்தாலுமே கூட த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போய்விட்டார். வாட் இஸ் தட் ப்ராமிஸ்? ஏசு அடிக்கடி அவர் சொல்லுகின்ற ஒரு தன்னுடைய சீசலுக்கு கற்றுத்தர விரும்பின ஒரு பாடம் என்னவென்றால், லெட் அஸ் கோ டு த அதர் சைடு, நம்ம அக்கறைக்கு போவோம் என்று சொல்வார். அக்கறைக்கு போவோம். ஒரு சமயம் அவர் படகிலே வருவார், பின்பு அவர் அங்கே புயலை சந்தித்தார், அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஒருமுறை அவர் தனியே அவர்கள் அனுப்பினார். அங்கே அவர் மலையிலிருந்து ஜெபம் செய்து அவர் தண்ணீரிலே நடந்து வந்து அவர்களை மீட்டெடுத்து அற்ப விசுவாசிகளை என்று அவருக்கு ஒரு பாடத்தை ஒன்று கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு 4 முறை அவர் அது இரவு நேரத்தில் சாமத்தில் நடுக்கடல் வரைக்கும் போகும்படி பயணம் செய்து சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? லெட் அஸ் கோ டு த அதர் சைட், அக்கறை போய் சேர கடவும். விசுவாசனுடைய முழு பலன் என்ன என்று சொன்னால், டு ஃபைண்ட் காட், தேவனையே நான் சுதந்திரித்து கொண்டேன் என்பதுதான். டு ரீச் அ ஷோர், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளியாய் நான் மாறினேன் என்பதுதான். அது இல்லை என்று சொன்னால் உங்கள் முதல் 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 11ஆம் வகுப்பிலே நீங்கள் ஃபெயிலாகிவிட்டீர்களோ என்பது பாருங்கள். யுவர் ஃபெய்த் இஸ் ஸ்டாங்கட் பை த சின், பாவத்தினாலேயோ அல்லது உலகத்தினுடைய கவலையினாலேயோ உலகத்தினுடைய மோகத்தினாலேயோ. அவர்கள் இந்த பூமியிலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்று அந்த ஆபிரகாம் எழுதியிருக்கிறது தெரியுமா? பரதேசியை போல் வாழ்ந்தான். அவன் தூரத்தில் இருக்கக்கூடிய, அடையவில்லை, தூரத்தில் இருக்கக்கூடிய கையினால் அஸ்திவாரம் போடப்படாத அந்த ராஜ்யத்திற்காக மனதை வைத்து அவன் இந்த பூமியிலே அந்நியனை போல் பரதேசியை போல் சஞ்சரித்தான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அதுபோன்று வாழ்க்கையை வாழாமல் மண்ணே சதமென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே அல்லேலூயா என்று சொல்லிவிட்டால் பிரலோகம் போய்விட முடியுமா? அவர் சொன்னபடியான அந்த திசையை கோ டு த அதர் சைட், மற்ற அந்த அக்கறை போய் சேருங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை கெட்டது உண்டோ? நீங்கள் அந்த 11ஆம் அதிகாரத்தின்படியான விசுவாசத்தில் தான் நிலைத்து இருக்கிறீர்களோ? பழைய ஏற்பாட்டினுடைய அந்த விசுவாசமாவது உங்கள் உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறதோ? அப்படி இருந்திருந்தாலும் அவர்கள் 40ஆம் வசனம் கடைசி அந்த வசனம் முடியும் பொழுது அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக வைத்திருக்கிறார். என்ன நன்மை? ஸ்பெஷல், நமக்கென்று ஸ்பெஷல். தேவன்
பாரபட்சமற்றவர் தான். ஆனால் அந்தந்த காலத்தில் அந்த பூரண அந்த 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 காலத்துக்கு காலங்களிலே பங்கு பங்காய் வகை வகையாய் பிரித்து வைத்ததை போல் பழைய ஏற்பாடு என்ற அந்த ஒரு காலம் நிறைவேறின பிறகுதான் அவர் புதிய ஏற்பாட்டிற்குள் வருகிறார். அவர் ஒன்றும் பழைய ஏற்பாட்டில் அரைகுறையாக முடித்து விட்டு வரவில்லை. மல்கியா வரைக்கும் செய்ததெல்லாம் பூர்ணமான பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சி தான். நவ் ஹி கம்ஸ், அது அடுத்து புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது அவர்கள் விசேஷித்த ஒரு நன்மை என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே உண்டு. இன்னோதான் அப்படி ஒரு விசேஷித்த நன்மை ஒன்று உண்டு என்பதை நீங்கள் காண ஆசையாக இருக்கிறீர்களா? எங்கேயோ ஒன்றை செய்ய கொண்டு போய் அழைத்து வைத்து விட்டு தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் தேர், அங்கே ஒரு விசேஷித்த நன்மை இருக்கிறது, we cannot go there என்று திரும்பி வந்து விட்டார். அடடே, அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உண்டாக வேண்டாமோ? அதுபோன்ற விசேஷித்த ஒரு நன்மை நம்மை அல்லாமல் என்று சொல்லும்பொழுது, அப்படியா, என்ன அடுத்த விசேஷ நன்மை யார் கேட்பான்னு தெரியுமா? 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணினவன் கேட்பான். 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணினவன் கேட்பான். அவன் விசுவாசத்திலே அவன் சோர்ந்து போய் ஸ்டாகரிங் இன் த ஃபெய்த், அந்த விசுவாசத்திலே போய் அவன் அல்லல்பட்டு அதிலேயே புரண்டு உருண்டு உழுந்து கொண்டு உலகத்திற்கும் மண்ணிற்குமாய் வாழ்வது, பின்பு அவன் எந்திரிப்பது, திரும்பி மண்ணுக்காய் வாழ்வது, எழுந்திருப்பது. மண்ணை அவன் உதறி அவன் தள்ளி வைத்து விட்டு கைவேளையல்லாத பொன் வீட்டை, அந்த சியோன் நகரத்தை, போக வேண்டிய அடுத்த ஸ்தலத்தை கண்டவன் அவன் இருந்திருந்தால் இந்த மண்ணை வெறுத்திருந்திருப்பானே. ஏன் அவன் இன்னமும் மண்ணிலேயே ஒட்டி வாழுகின்றான்? தனக்கென்று விசேஷித்த ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கு தருவார்? 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணினவனுக்கு தான், இந்த 40வது வசனத்திற்கு வந்தவனுக்கு தான் அந்த பரிசை அவனுக்கு கொடுத்து, உன்னை வைத்து தானப்பா இனிமேல் அடுத்த புதிய உடன்படிக்கையினுடைய நிறைவு பூரணம் உண்டாக முடியும். எவ்ரிதிங் இஸ் ஆஃப் டன், பாதியிலே நின்றதை போல்தான். அதனுடைய மீனிங் என்னவென்றால், அவள் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் இல்லை என்று அல்ல, they were so strong. அதில் எத்தனையோ தோல்விகள், பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பெரிய புத்தகம் இருந்தாலும் ஏராளமான தோல்விகள் இருந்தாலும், ஜஸ்ட் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 40 வசனத்திற்குள்ளாக குறைவாய் உள்ளவர்களை வைத்து தான் அடக்கி வைத்து, இவர்கள்தான், இது போன்றவர்கள் தான் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த விசுவாசத்தில் வல்லவர்கள். ஆனாலும் இவர் நல்ல சாட்சியை பெற்றிருந்தாலும், அதைத்தான் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாமலே 12th ஸ்டாண்டர்டையே நான் பேசி கொண்டு இருக்கிறது போல் சில சமயங்களில் நான் யோசிப்பது உண்டு. ஆண்டவரே, எதற்கெடுத்தாலும் மண்ணுக்காக அழுகிறார்கள். இவள் ஜெபங்களிலே அழுவதை பார்த்தால், அல்லது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை பார்த்தால், மண்ணையே பேசிக்கொண்டு, துன்பத்தையே பேசிக்கொண்டு, கஷ்டத்தையே பேசிக்கொண்டு, விசுவாசமற்ற பிரஜாதி மக்களைப் போல் உணவுக்காகவும் உடைக்காகவும் நாளைக்காகவும் எண்ணத்திற்காகவோ அவள் கவலைப்பட்டு கொண்டு அஞ்ஞானிகளைப் போல் இவள் இருக்கிறார்களே, பதஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளோ 12th ஸ்டாண்டர்ட் வந்து விட்டார்களா? 12th ஸ்டாண்டர்ட் வந்தவர் தானா? காலமெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் லெசன் எடுப்பதே போல் எடுப்பது நான் மூடனாக இருப்பேனோ என்று கூட நான் சில சமயங்களை மனதிலே அடித்து கொண்டேன். இன்று அதுபோன்ற ஒரு பதஷ்டம் அதிகம் இல்லாவிட்டாலும், அந்த நாட்களிலே அவ்வளவு பல ஆண்டுகள் இருந்தாலுமே கூட ஒருவருக்கொரு கெடுத்து, ஒருவருக்கொரு அவர்கள் தீமையை அவள் புகைத்தி, ஒருவருக்கொரு அந்த பொல்லாத அந்த புளிப்பை அவர்கள் பாய வைத்து எல்லாம் கெட்டுப்போன ஒரு மக்களைப் போல் இருக்கும் பொழுது மறுவிலே அடித்து கொண்டு, ஐயோ ஓ கர்த்தாவே, இவர்களுக்கு சிலுவையினுடைய மாண்பையும் சிலுவையுடைய மேன்மையும் எவ்வளவாய் நம் சொல்லிக் கொடுத்தும், அந்த பூர்ணத்துக்குரிய வழியை நாம் காட்டி கொடுத்தும், ஏன் ஒருவேளை இவர்கள் 11th ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணவில்லையோ என்ற அச்சம்தான் என் உள்ளத்தின் நிறைத்திருந்தது. பின்புதான் ஒரு நாள் நான் கேட்டு, ஓ கர்த்தாவே, இந்த சபையிலே எழுப்புதல் வேண்டும், உமக்கென்று வாழுகின்ற உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழுகின்ற அந்த எழுப்புதல் எங்கள் சபையிலே வேண்டும் ஐயா, அதை தாரும் என்று கெஞ்சி கேட்ட பொழுது, ஆண்டவர் ஒரு பாச்சலூர் கூட்டத்திலே அவர் சொன்னார், வருவேன், நான் வந்து தூற்றுக்கூடை எடுத்து வருவேன், இது என் சபை, நான் என் சபையை கட்டுவேன், நான் வந்து அந்த தூற்றுக்கூடையை வைத்து நான் பதறையெல்லாம் அகற்றுவேன், ஆர் யூ ரெடி என்று கேட்டார். ஓ லார்ட், வாட் இஸ் திஸ்? உடனடியாக நான் சொன்னேன், 100% ரெடி என்று சொன்னேன். அவர் சொன்னார், நான் மருந்து தூற்றுக்கூடையை வைத்து நான் எடுத்து களத்தை விளக்கி சபையை நான் நன்றாய் அதை புடைத்து விளக்கி களஞ்சியத்தை சபையிலே சேர்ப்பேன், பரவாயில்லையா என்று கேட்ட பொழுது எஸ் என்ற ஒரு வார்த்தையை மனப்பூர்வமாய் சொன்ன பிறகு உடனே ஒன்றும் ஆண்டவர் நடத்தவில்லை. அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருந்திருப்பார்களே, அத்தனை மக்களுக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் இப்படி சொன்னார் என்று இந்த பாச்சலூரிலே நான் சொன்னேன். திரும்ப திரும்ப நான்
இங்கே வந்தும் சொல்லி கொண்டு தான் இருந்தேன். அவர்களுக்கு விளங்கியதோ விளங்கவில்லையோ பாவம், ஒன்றும் புரியவில்லை. வந்தார் ஒரு நாள். அவர் வந்த விதம்தான் கொஞ்சம் வித்தியாசமானதாக தோன்றியது. யாரையோ சில மக்கள் செய்த காரியங்களை கண்டு தான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் செய்கிற புடைத்து போட்டார், அதை குறித்து எனக்கு ஆச்சரியமில்லை. அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டார். மற்றவர்கள் வேண்டுமானால் பதஷ்டம் உண்டாக்கும்படி, அதிர்ச்சி உண்டாக்கும்படி செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். நோ நோ, வாட் காட் செட், தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. அல்லாமல் திடீரென்று ஒன்றும் நடக்கவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், அட இந்த பிரதர்ஸ் எல்லாம் இப்படி செய்வார்களா, இவர்களும் இப்படி தான் வந்து இவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் படைக்கிறாரோ என்றெல்லாம் ஒரு கேள்வி வந்ததே. அதுதான் உள்ளத்திற்கு கொஞ்சம் சஞ்சலம். அவர்களுக்கும் கடிதம் எழுதினேன். அவர்களுக்கு கடிதம் எழுதி 9 பாயிண்டை நான் எழுதி கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்களை குறித்து மனம் திரும்பி, நீங்கள் அனைவரும் கர்த்தரோடு ஒப்புரவாங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்புரவாங்கள், தேவனுடைய சபைக்கு செய்திகளே ஒரு கொடிய தீமை சேர்ப்பேன் என்ற இடத்தில் வந்து பிரிவினை உண்டாக்கினீர்களே, அதை போய் ஒப்புரவாங்கள். தயவாய் கேட்கிறேன், என்னோடு நீங்கள் ஒன்று ஒப்புரவாக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சபையினுடைய மூப்பராக இருந்தாலும் என்னோடு வந்து வரவில்லை. இது என் சபை இல்லை, கர்த்தருடைய சபை. அவரிடத்தில் போய் ஒப்புரவாங்கள் கடிதம் எழுதினோ? எஸ், ஐ ரோட் எ லெட்டர் டு எவ்ரி ஒன். அந்த பாதிப்பை உண்டாக்கின மக்களுக்கு எழுதத்தான் செய்தேன். தட் இஸ் மை பார்ட் ஆன்சரபிள் டு காட். தேவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய காலம். கர்த்தர் அதை நீண்ட காலம், ஒரு 2 இயர்ஸ் 2.5 வருஷம் தாமதித்து தான் அந்த போஸ்ட்டை நான் போட்டேன். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நாமத்திற்கு வருகிற எதையும் ஏற்றுக்கொண்டேன். பட் வாட் ஹேப்பன் டு மை நேம், என் நாமத்திற்கு ஏற்பட்டதை குறித்தும் என் சபைக்கு ஆண்டவர் சொன்னதை போல் பிதாவினுடைய வீட்டிற்கு குறித்த பக்தி வைராக்கியம், அதிலே ஒரு தவறு நடந்தது, அதை குறித்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவர் கேட்டபொழுது, எஸ் லார்ட், ஐ அட்மிட், நான் செய்கிறேன். இன்னும் என்ன துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, ஐ வில் ரைட் இட் டவுன், அதை நான் எழுதுவேன் என்று எழுதினேன். அதற்கு ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் அவர்களுக்குரியதாய் மாறிவிட்டது. பட் மை பார்ட் இஸ் ஓவர், நான் முடித்து வைத்து விட்டேன். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியில் உள்ள ஒரு மக்களை கர்த்தர் வந்தாரே பார்க்கலாம், புடைத்து எடுத்தார். 11ஆம் பாடத்தையே படிக்காமல் 12வது பாடத்தை படித்து 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 சிலுவையினுடைய தாற்பரியமோ சிலுவையுடைய நிழல் கூட ஒன்று கூட தெரியாது இருந்த அந்த மக்கள், தீமை செய்த மக்கள், பழைய ஏற்பாட்டினுடைய சாட்சி கூட வாழாத அந்த மக்களை புடைத்து தேவனே அவர் கொண்டு போய் வைத்து விட்டார். அதிலிருந்து யாராவது மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வோமோ? ஏன் 100%, 100% திருந்துங்கள் என்று சொன்ன அந்த பிரிவினையை ஏற்படுத்தின மூப்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோமோ? ஏன் 100%. இஃப் காட் அக்செப்ட் எவ்ரி ஒன், வி வில் அக்செப்ட் த சேம் ஒன். யாரை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வோம். நாட் வித் சும்மா வந்து விட்டு நான் அப்படியே வருகிறோம் என்று வருகிறோம் நான் ஏற்றுக்கொள்வார். அந்த கெட்டகுமாரன் அவர் வருவதை போல் வந்திருக்க வேண்டும். அவன் உணர்ந்து அவன், ஐயோ என் தகப்பன் வீடல்லவோ, வாழ்வது என்னமோ பன்றி குடிசையே என்று வந்திருந்தால், அங்கே நல்ல மனம் திரும்புதல் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், சபையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த 3 வாசலும் திறந்து தான் வைத்திருக்கிறது. என்னவென்று தெரியுமா? இந்த இருதயத்தை போல்தான் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. திருந்தி வாருங்கள். திருந்தி வந்தவர்களை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். சும்மா வந்து உட்காரலாம் என்று எண்ணினதை வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து, பிரதர், சிஸ்டர், யூ டன் ஈவில் டு த சர்ச், சபைக்கு தீமை செய்தில்லை, ஹவ் எனி டைம் நீங்கள் உணர்ந்து உண்டா என்று நான் கேட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னார்கள். நடந்த நிகழ்ச்சி ஆமாம் ஆமாம் இப்படிலாம் செய்தேன். பின் என்ன, சபைக்கு செய்த தீமையை குறித்து நீங்கள் அறியவில்லையோ என்று கேட்டவுடன் ஓடியே போய்விட்டால் திரும்பி வரவே இல்லை. அவர்களுக்கு தங்களை தாழ்த்துவதற்கோ தங்களை உணர்வதற்கோ விருப்பமில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு செய்த தீங்கை குறித்து பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், அவர்கள் பிரதான பாவி நான் என்று சொல்வதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஐ harmed சர்ச். நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை துன்புறுத்தினேன் என்று சொன்னானே பாருங்கள். அதைத்தான் அவன் முதலாவது ஆண்டவரை சந்தித்த பொழுது அவன் சொன்னான், சவுலே என்று அவர் கூப்பிட்ட பொழுது, நீ யார் என்று கேட்டு, நீ துன்பப்படுத்தி என்று இயேசு நான் தான். சபைக்கு நீ துன்பப்படுத்தினால், ஸ்தேவான் என்னுடைய சபை மனுஷன், அவனை துன்பப்படுத்தினால் நீ என்னை துன்பப்படுத்தியதான் என்று சொன்னவுடன் முகங்குப்புற விழுந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே பாருங்கள். அதுபோன்று தே harmed the church. ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் அவருடைய சரீரமான சபை அற்பம் என்று எண்ணினார்களோ,
கூட்டம் இல்லை என்று எண்ணிவிட்டார்களோ, இவன் சரியானபடி பெரிய படித்த மேதை இல்லை என்று எண்ணினார்களோ, இவன் ஐஸ்வர்யவான் இல்லை என்று எண்ணினார்களோ, கர்த்தரையே சார்ந்து வாழுகின்ற ஒரு சாதாரண காசை வைத்துக்கொண்டு ஜீவித்து கர்த்தரை போற்றுகிற ஒரு மனுஷன் என்று எண்ணிவிட்டார்களோ, என்னமோ தெரியவில்லை. அவருடைய மனப்பாங்கு எல்லாம் என்னத்தையோ வைத்திருந்து அதை பயன்படுத்தி கொண்ட மூப்பர்கள் அதை வைத்து செய்தார். அதுதான் எனக்கு ஒரு துன்பம். அதை கண்டு தான் நான் வருந்தினேன். அல்லாமல் நடந்த செயல் யாதொன்றும் திடீரென்று நடக்கவில்லை என்று நான் உங்களுக்கே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், அதை சரியாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று நடந்துவிட்டு என்று எண்ணாதிருங்கள். God said that and he did that. அவர் சொன்னார், சொன்னதை செய்தார். Now we are the remnant. மீதியானவர்கள் இருக்கிறோமே, you are now answerable. நீங்கள் கணக்கு உபயோகிக்க வேண்டாமோ? ஆகவே நான் மீதியானவர்கள்லாம் பரலோகத்துக்கு அப்படியே போய்விடுவோம் என்று எண்ணுவது சரிதானோ? 11th standard பாஸ் பண்ணினீர்களோ? How is your faith? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதித்தது உண்டோ? 2 கொரிந்தியரில் கடைசியில் அவர் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை சோதித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சையில் வைத்து நிறுத்தி பார்த்தீர்களா என்று அவர் கேட்பார். பார்த்தீர்களோ? எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்து விட உலகத்தானை போல அழுதீர்களே, உலகத்தானை போல மண்ணிலே புரண்டீர்களே, உலகத்தானை போல் நம்பிக்கையற்றவர்களை போல் மனுஷனை நாடி ஓடினீர்களே, எதையோ நம்பி நம்பி ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்தை வாழ்ந்தீர்களே, அதெல்லாம் கவனித்தீர்களோ? இந்த மீதியானவை இருக்கக்கூடிய நீங்கள் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் தானோ? அந்த 11ஆம் அதிகாரம் உங்களுக்கு பலன் தந்ததோ? அந்த 11ஆம் அந்த அதிகாரத்தின்படி அந்த 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி விட்டீர்களோ? பின்புதான் நம்மை அல்லாமல் அடுத்த பகுதியானது பூர்ணமடைகிற இடத்திற்கு நம்மை அவர் கொண்டு போவார். எதை வைத்து கொண்டு போவார்? நம்மை பூர்ணப்படுத்தும்படி. ஹல்லேலூயா! யாரை பூர்ணப்படுத்தும்படி? நம்மை பூர்ணப்படுத்த, என்னை பூர்ணப்படுத்தும்படி. He brought me to the Hebrews 12 12ஆம் அதிகாரத்திற்கு. He brought me to the banqueting table and the banner over me is love. He brought me to the banqueting table and the banner over me is love. He brought me to the banqueting table and the banner over me is love. His banner over me is love. கொண்டு வந்தார் ஐயா, விருந்து சாலைக்கு என்னை அழைத்து வந்தார். ஹல்லேலூயா! அந்த 12ஆவது அதிகாரத்தில் என்று வரும்பொழுது, திஸ் இஸ் கோயிங் டு பி த பேங்க்யூட்டிங் டேபிள் ஃபார் மீ, எனக்கு ஒரு விருந்து சாலை என்று இருக்கிற அந்த ஆச்சரியம் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? அந்த நாளிலே ஃபெய்த் விசுவாசனாலே. இப்பொழுது என்னவென்று தெரியுமா? விசுவாசத்தை துவக்கிறவர் ஒருவர், முடிக்கிறவர் ஒருவர் என்று ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுகின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறதே. தெய்வமே மாம்சத்தில் வெளிப்பட்டு இவர் உங்களுக்கு அருளப்பட்டார் என்று சொல்லுகின்ற அந்த மாதிரி இருக்கிறதே, கொள்ளை கொள்ளையாய் வைத்து அவரை அணைத்து பிடித்து கொண்டு இந்த புதிய ஏற்பாட்டை அவரை குறித்து சொல்லப்பட்ட உபதேசங்களையும் அவன் வழி நடந்து சென்ற பாதைகளையும் கண்டு முத்தம் செய்து அந்த பாதைகளை அப்படியே அடிச்சுவடலை பின்பற்றி நடக்கிறதுக்கு ஆசை கொண்டவள் உண்டோ? அப்படித்தான் உங்களுக்கு உள்ளத்தில் ஆசை உண்டோ? மை ஹார்ட் இஸ் பர்னிங், என் உள்ளம் எரிந்து கொண்டிருப்பதெல்லாம். லார்ட், ஐ வாக்ட் வித் யூ ஃபார் எ லாங் டைம். பல ஆண்டு நடந்து வருவது உண்மையாக இருந்தாலும், பட் ஐ ஃபீல் தேட், இன்னும் உணர்வது என்னவென்றால், ஐ ஹாவ் டு கோ ஃபர்தர் மோர். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த சின்ன பிள்ளைகள் பாட்டு படிப்பார்கள், போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுவதை எப்படி அந்த பாட்டு படிப்பீர்கள்? போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவே தான். பாடுகள். போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவே தான், சின்ன சின்ன ஜீவ வண்டி தேவன் அமைத்த ஜீவ வண்டி. அப்படி எண்ணுவேன். எவ்ரி டே ஐ திங்க் லைக் தட். when I have some mistake, Lord, I have to go far. இன்னும் போக வேண்டியிருக்கிறது, நான் குறைவுபட்டு இருக்கிறேனே. எனிவே, டுடே ஐ வில் ஓவர்கம் இட். அதை ஜெயித்து வாழ்வேன், உமக்கு பிரியமாக இருப்பேன். ஆகவே எனக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவன் தன் ஒரே பரான குமாரனை தந்தருளி, அவரை பெற்றோர்களே பாருங்கள், அவரை நோக்கி பார்த்து ஓட வேண்டாமா? அவர் இப்பொழுது யார்? விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர். ஹல்லேலூயா! வாட்ச் ஹிம். அவருடைய போதகத்தை கேளுங்கள்.
ஒருவன் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான். நீ என்னை நம்பாதது போல் இருந்தாலும் தன்னுடைய விரோதிகளுக்கு அவர் சொன்னார், என் கிரிகளை கண்டாவது நம்புங்கள். டிட் யூ வாட்ச் ஹீஸ் ஒர்க் ஆஃப் காட்? தேவனுடைய கிரிகளை நீங்கள் பார்த்தது உண்டோ? தேவனை நோக்கி பார்த்து தான், இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற மனுஷர்கள் தானும். இஃப் யூ ரன் லைக் தட் யூ ஃபவுண்ட் எ ஹீரோ. உங்கள் வாழ்க்கையிலே இந்த 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற எல்லா ஹீரோக்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஹீரோவை நான் பெற்றுவிட்டேன். விசுவாசத்தை தோக்கிறவர், முடிக்கிறவர் என்ற ஒரு கோ அதர் சைட், அக்கறை போர்வோம் என்ற இடத்தை நான் பற்றி பிடித்து விட்டேன் ஐயா. அந்த நடுக்கடலிலே எத்தனையோ சோதனையில் வந்த பொழுதும் ஏன் அற்ப விசுவாசம் இதற்கு போய் பயந்தில் என்று சொல்லி அதெல்லாம் கடந்து பாடுகளையும் சோதனைகளையும் இந்த உலகத்தினுடைய துன்பங்களெல்லாம் அற்ப விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசத்தோடு விசுவாசத்தினாலே என்று அந்த விசுவாசத்தினாலே கடந்து நவ் லெட் அஸ் கோ டு தி அதர் சைட், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடன் இந்த படகு பத்திரமாய் அக்கறையை போய் சேர்கிறதை அந்த பாக்கியம் இயேசு தருகிறார். அந்த பாக்கியம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த விசுவாச வீரர்களுக்கு கிடைக்கவில்லையே, அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே. we got that privilege, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Really? Say hallelujah. You got it? Say hallelujah. Yes, only those who got it say hallelujah. பெற்றுக்கொண்டால் மாத்திரம் சொல்லுங்கள் hallelujah என்று. hallelujah. You got the message. செய்தி பெற்றீர்களாம். That is the best message in the new covenant. புதிய உடன்படிக்கையிலே நமக்கு அருளப்பட்ட பெஸ்ட் மெசேஜ் என்னவென்றால், let us go to the other side. But without Jesus, ஏசி இல்லாமல், அவர் படகில் இருந்தாலும் சரிதான், படகு இல்லாமல் வந்து நடுவிலே வந்து சேர்ந்தாலும் சரிதான், அவர் இல்லாமல் அக்கறை போய் சேர்வது என்பது இல்லவே இல்லை. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையில் யார் என்று தெரியுமா? விசுவாசத்தை துவக்கிறவர். அவர் வந்துவிட்டார், முடிக்கவும் செய்வார். அவரை பற்றி கொண்டு வாழ்வது ஒரு பாக்கியம் என்று இங்கே எப்படி எழுதியிருக்கிறார்? அவர் சொல்லுவார், நீங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? நாட் அதர் 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஹீரோஸ் இருக்கிறார்கள, அவர்களை வைத்து கொண்டீர்கள். தட்ஸ் ரைட் தான். நல்ல பலனையும் பெற்றுக்கொண்டீர்கள். ரைட்டு தான். பழைய படையெல்லாம் கிழித்து போடவா யாரும் சொன்னார்கள்? நோ 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 நோ. எல்லா வேத வாக்கியங்களும் நம்முடைய பக்தி விருத்திக்கு என்று தரப்பட்டது என்று எழுதியிருக்கிறதா? எஸ், ரைட் தான். அதெல்லாம் படித்து விட்டு ஹல்லேலூயா, முடிக்கிறது என்று ஒரு பகுதி இயேசுவின் மூலமாக தான் முடிக்க வேண்டும். இனி அவர்தான் என்ற இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமே. இயேசுவை தேவன் ஒழித்து வைத்திருக்கிறார். 11ஆம் லெசனை படிக்காதவர்கள் இந்த உலக காரியங்களுக்கே கவலைப்பட்டு அதற்காகவே போட்டி போட்டுக்கொண்டு மண்ணோடு மண்ணாக இருந்து கொண்டு கர்த்தர் படைத்து எடுத்த போதிலும் கூட இன்னும் ஒரு கூட்டமாய் வந்துவிடக்கூடாது. அப்படி நீங்கள் வந்த பிறகுதான் த ஃபாதர் reveal Jesus to you. இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிதா யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டாரோ அவருக்கே அவர் குமாரனை வெளிப்படுத்துவார். I got the revelation of Jesus. யார் என்று கேட்ட, என்னை யார் என்று சொல்ல என்று கேட்டபொழுது, நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்னானே பாருங்கள். தட் இஸ் த ரிலேஷன். மற்ற எல்லோரும் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். வரப்போகிற அந்த எலியா தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். யோவான் சான் திரும்பி வந்து விட்டான் என்று சொல்லி கொண்டார்கள். என்னென்னவோ சொல்ல, எதையாவது நற்குரு, நல்ல கணவான், நல்ல போதகர் என்று சொல்லி கொண்டு இருக்கு. அவரும் ஒரு தெய்வம் தான் என்று பேசி கொண்டு இருக்கு. The personal revelation. The Father opened the door. பிதா அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். I ask you whether the Father loves you. நேசித்தாரா? அவர் நேசித்தாரா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடித்து விடலாம்? The Father will reveal Jesus to you. இயேசுவை உங்களுக்கு காட்டுவார். And you will find Jesus there. Hallelujah. You will love him more. அவரை நோக்கி பார்ப்பீர்கள். இப்படி ஒன்றும் நோக்கி பார்ப்பதெல்லாம் கவலையைத்தானே வைத்திருக்கிறீர்கள். எதையோ என்னத்தையோ பார்த்து கொண்டு, இந்த உலக மண்ணையை நோக்கி பார்த்து கொண்டு, பக்கத்தில் உள்ள ஸ்டாண்டர்டை நோக்கி பார்த்து கொண்டு, இவன் அதை வைத்திருக்கிறான், அது எனக்கு இல்லை, அவனை அதை பெற்றிருக்கிறான், அது எனக்கு இல்லை, அவன் அதை போல் வாழ்கிறான், எனக்கு இல்லை, இதைத்தானே நோக்கி பார்த்து கொண்டு உலகத்தானே போலவே வாழ்வது சரிதானோ? இப்பொழுதோ
இயேசு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் யூ வில் லுக் அண்ட் டு ஜீசஸ். ஹல்லேலூயா. மை லைஃப் இஸ் ஸோ ஸ்டாண்டர்ட். நிலைத்து இருக்கக்கூடிய கண்மலையில் இருக்கிறதை போல் இருப்பதற்கு காரணம், அவர் ஒரு நாள் கரத்தில் எடுத்தார் என்னை. யூ ஆர் எ ராக், கற்பாறை, அசையப்படுவதை போல் அல்ல, கற்பாறையாக இருக்கிறாய், உறுதியாக இருக்கிறாய். லைக் மீ, என்னை போல் கிறிஸ்து கண்மலை இருக்கிறபடினால் ஐ வில் பில்ட் யூ வித் மீ, என் சபையை உன்னை வைத்து கட்டுவேன் என்பது தானே ஐயா இன்று நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியம். ஐ ஆஸ்க் யூ, God said like that to you. உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ? அப்படி சொல்லாமல் இருந்துதான் அதை குறித்து நீங்கள் வேதனைப்படாமல், ஆத்திரப்படாமல், சீக்கிங் God, தேவனை தேடாமல் இருப்பது தான் சரிதானோ? நீங்கள் தேவனை தேடி, ஆண்டவரே ஐ வாண்ட் டு பி a rock, உம்முடைய கண்மலையாய் கிறிஸ்துவே உம்மண்டலே ஆழமாய் தோண்டி உள்ளே வர வேண்டும் என்றால் ஐ should be a rock. எதன்படி நான் கற்பாரை? ஐ நோ யூ, உம்மை அறிந்திருக்கிறேன், பிதா உம்மை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்த்திருந்தால் விசுவாசிக்கிறதை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பார்த்து யூ வில் ரன் எ பியூட்டிஃபுல் ரேஸ். என்னதான் ஓட்ட வீரன் இருந்தாலும் ஒலிம்பிக் ரேஸிலே நடக்கக்கூடிய அந்த பந்தயத்திலே போய் அந்த ஓட்ட பந்தயத்தில் அந்த ட்ராக்கில் நிற்காவிட்டால் நீங்கள் உங்கள் கிராமத்தில் ஓடி என்ன, எதை ஓடி என்ன பிரயோஜனம்? அந்த ஒலிம்பிக் ரேஸில் வந்து நின்றீர்களா என்று பாருங்கள். யூ ரன் த ரேஸ் அலாங் வித் ஜீசஸ். இயேசுவோடு ஓடுகின்ற ஓட்டமா என்பதை பாருங்கள். எ லைஃப் வித் ஜீசஸ், இயேசுவோடு சேர்ந்து ஓடுகின்ற ஒரு ஓட்டம் இருக்கிறதே, பியூட்டிஃபுல் லைஃப், அற்புதமான அந்த ஓட்டத்தை துவங்கினீர்களோ? இயேசு சொல்வார், நான் தனியாக இல்லை, மை ஃபாதர் இஸ் வித் மீ, என் பிதா என்னோடு இருக்கிறார். அதுபோல் ஐ ஆம் நாட் அலோன், நான் தனியாக இல்லை, என்னை துவக்கினவர் கூட இருக்கிறார், அதை முடிக்கவும் செய்வார், அவரைத்தான் நோக்கி பார்த்து ஓடுகிறேன் என்பதல்லவோ இந்த மேன்மையான இந்த விசுவாச ஓட்டம். என்ன ஓட்டம்? ஒலிம்பிக் ஃபைனல் ஓட்டத்தை ஓடி முடித்து அக்கறை போய் சேர வேண்டும், தெய்வத்தை அடைய வேண்டும், தெய்வ ராஜ்யத்திற்கு உரியவனாய் நான் மாற வேண்டும். இதுவல்லவோ விசுவாசனுடைய மேன்மை. I ask you again and again, நீங்கள் தோல்வி சொல்லாமல் விட்டு என்று சொல்லிவிடக்கூடாதே. எத்தனையோ மக்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படுதோல்வி, 11th ஸ்டாண்டர்ட் தோல்வியோ, 10th ஸ்டாண்டர்டோ, 10 அல்ல 7th ஸ்டாண்டர்டோ, ஐ டோன்ட் நோ, அப்படியே அங்கே புடைக்கப்பட்டு போனவர்கள் இருக்கிற போல் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டீர்களோ, நல்ல விசுவாசத்தை உடைய சகோதரன் தானோ, அற்ப விசுவாசியே என்று சொல்கிறதைத்தான் இன்னும் வைத்திருக்கிறீர்களோ? இன்னும் நடுக்கடல் ஜீவியத்திலே அல்லாடி கொண்டு இருக்கிறீர்களோ? அப்படி இல்லாமல் அந்த அவரை நோக்கி பார்த்து நடக்கிற வாழ்க்கையை பேதருக்கு கற்றுக் கொடுத்து தொடர்ந்து நடக்கும்படியும் அவனை தூக்கி எடுத்தாரே, அதுபோன்று நீங்கள் வந்துவிட்டால் நலம் அல்லவா? அதை பார்த்து தான் ஆண்டவர் அவர் சொன்னார். எப்படி அவர் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தொடங்கினார் என்று தெரியுமா? நாட் இன் அவுட் சைடு. அவர்கள் மேகத்தினாலும் அக்னியினாலும் அந்த மேகத்திற்கு கீழாய் அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள் என்று சொல்கின்ற அவுட் சைடு வே ஒன்றும் இல்லை. இட் இஸ் நாட் த அவுட் சைடு வே, இட் இஸ் நாட் த அவுட் சைடு ரன், ஒலிம்பிக் ரன் அல்ல. இட் இஸ் இன்வேர்டு, உள்ளான ஒரு ஓட்டம். தி இன்வேர்ட் பாத், உள்ளான ஒரு பாதை. ஹி லீட்ஸ் அஸ் தேர். புதிய உடன்படிக்கையிலே நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அதுதான். ஆகவே அவர் என்னவென்று நாம் அவரை வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எங்கே தமக்கு முன் வைத்திருந்தார்? வெளியே சந்தோஷத்தை வைத்திருந்தார். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தை பொருட்டு எங்கள் அமெரிக்காவுக்கு போயிட ஒரு மனுஷன் இன்னும் 2 மணி நேரத்தில் இறங்கி விடலாம், இன்னும் எனக்கும் இது இறங்கி விடலாம் என்று அமெரிக்காவை நினைத்து கொண்டே போயிடானே, அந்த சந்தோஷத்தை சொல்லுவது. அல்லது ஒரு விருந்துக்கு சாலைக்கு நீங்கள் போகும்பொழுது, ஆஹா இன்னும் 2 ஹவர்ஸ்லேயே விருந்து சாலைக்கு போய்விடுவோம், நல்ல கொளுத்து சாப்பாடு சாப்பிடுகிறோம், அந்த சந்தோஷத்தை இது சொல்கிறது. தட் இஸ் யூஸ்லெஸ், த ப்ளஸர் ஆஃப் த வேர்ல்டு. அதற்கு முந்தின அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மோசே இந்த அற்ப இன்பங்களிலே மனதை வைக்காமல் அவன் ராணியினுடைய, அந்த எகிப்து அரண்மனையுடைய ராணியினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை மேலாக எண்ணாமல் கிறிஸ்துவுடனே பாடுபடுவதை சுதந்திரிப்பதை மேன்மையென்று எண்ணினான் என்று எழுதியிருக்கிறதே. அதெல்லாம் வெட்கத்திற்குரியதாக இருக்க வேண்டாமா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஏதோ ஒரு லாபமாக, ஏதோ ஒரு பதவியாக, ஏதோ ஒரு ஆசையாக, ஏதோ ஒரு உலகத்தை வைத்து ஒரு நேசமாக?
அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் எல்லாம் த ஃபாதர் பிதாவை அடைய வேண்டும் என்பதுதான். ஆகவே அவர் என்ன செய்தார்? பிதாவை அடைவதற்கு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, தட் இஸ் த இன்வர்ட் கிராஸ், உள்ளான ஒரு சிலுவை இருக்கிறதே. நானல்ல நீர் சிலுவை என்று அவன் என்னை எதை சொல்ல வேண்டும்? நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள், நான் என்ற வாழ்க்கையை அழித்து அனுதினமும் அந்த சிலுவையை எடுத்து த இன்வர்ட் வே, அந்த உள்ளான ஒரு பாதை இருக்கிறதே. ஹேவ் யூ காட் இன்? அதை நீங்கள் பெற்றீர்களோ? அவரை நோக்கி பார்த்திருந்தால் பெற்றிருந்திருக்கக்கூடும். அவரைத்தான் நீங்கள் பிதாவானவர் உங்களை இன்னும் வெளிப்படுத்தாததை போலவே நடந்து கொண்டு இருப்பது நியாயமா? இன்னமும் 11th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகி கொண்டே இருப்பது நியாயமா? மண்ணுக்குரிய காரியங்களுக்கே அழுது கொண்டே இருப்பது நியாயமா? அவர் வேண்டாமா? அவர் வேண்டும். ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சமயத்திலே போய் அதிகாலையிலே வந்து விட்டாள். அதிகாலை என்று சொல்வது அவள் 2-3 மணிக்கே வந்து விட்டாள். வந்து அழுது கொண்டிருந்தவள், பெண்ணே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது, எங்கே அவர்? எங்கே இருக்கிறார் அவர்? ஏன் கேட்கிறாய்? அவர் தூக்கி கொண்டு போக வேண்டும். பிரேதத்தை தூக்கி கொண்டு போகலாமா என்று கூட அவள் எண்ணி விட்டாள். அந்த அளவிற்கு அவள் மீது கொண்டிருந்த நேசம், அந்த அன்பு இருக்கிறதே, அதுபோன்று அன்பாக வைத்திருக்கு. ஏன் அழுகிறாய் என்று கேட்டால் என்னத்தையும் சொல்கிறீர்கள். அதுக்கு அழுகிறேன், இவன் என்னை ஏசி விட்டான், எனக்கு முக்கியத்துவம் தரவில்லை, எனக்கு உயர்வு தரவில்லை, பதவி வரவில்லை, எனக்கு பணம் கிடைக்கவில்லை. இதுவா நம்முடைய அழுகை? ஐ 100% ஹேட்டட், 100% மறுத்து அதற்காக அழுகின்ற ஒரு வாழ்க்கை கேவலம் என்றும் கோழை என்றும் பல்லாண்டுகளாய் 45 ஆண்டுகளுக்கு மேலே எண்ணி வாழ்ந்திருக்கிறேன். மண்ணுக்கு போய் அழுவதா? என் ஆண்டவரை அவமானப்படுத்துவதா? என் ஆண்டவருக்கு அபகீர்த்தியை கொண்டு வருவதா? இன்னும் அழுகை வருவதை போல் தோன்றினாலும் பிறருக்காக அழுதிருக்கிறேன் அல்லாமல் எனக்காக அழுவதை நிறுத்தி வைத்து பல்லாண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து விட்டது சகோதர சகோதரிகளை. ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை சந்தோஷத்தின் பொருட்டு என்று சொல்லுவதை எல்லாம் மண்ணுக்குரிய சந்தோஷம் அல்ல. இட் இஸ் காட், தேவனை முன்வைத்து அதை அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உம்முடைய சமூகம் நித்திய பேரின்பம் என்று இருக்கிறது. அதுபோன்று he wanted the presence of the Father, பிதாவுடைய சந்தோஷத்தை முன்வைத்து அதுதான் அவருடைய சந்தோஷம். டு ரீச் த ஃபாதர், தன்னை அனுப்பினவரிடத்தில் போய் சேருவதுதான் அவருக்கு வேண்டும். என்னுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த பகுதியும் நமக்கு அதைத்தான் கொடுத்திருக்கிறார். we also should run that same race, அதே ஓட்டத்தை அவரை நோக்கி பார்த்து ஓடுங்க. அவர் அடைந்த எல்லை நான் அடைய வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல உங்களால் முடியாது என்று அவர் சொன்னதில்லை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போலவே நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். நான் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறதை போலவே நீங்கள் பூர்ண அந்த இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். that is the running of the race towards God himself. பூர்ணத்துக்குரிய தெய்வத்தையே அடைகின்ற ஒரு பாக்கியம் ஒன்று உண்டல்லவோ, அதைத்தான் முன்னாலே வைத்து ஓடினார். ஓட்டத்தை முடித்தார். பிதான் வலது வருஷத்தில் போய் அமர்ந்து விட்டார். யூ ஆல்சோ ரன் தேன். இப்படித்தான் நீங்கள் ஓடுகிறீர்களோ? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறதோ? இந்த பூமியில் நான் பிரதேசி என்ற எண்ணம் உண்டோ? இந்த பூமியில் ஐஸ்வர்யவான் என்று வாழுவதற்கு துடித்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் குவிந்து விட்டார்கள். அவரை மண்ணுக்குரிய ஐஸ்வர்யத்திற்கு என்று தூண்டி விடுவதற்கென்று ஏராளம் வந்து விட்டார்கள். கொஞ்சம் பேக் வேலை. அதுபோன்ற ஒரு நிலையை போல் மாறுகின்ற கொடிய கிறிஸ்தவத்தின் இந்த காலத்திலே நானோ எனக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் எல்லாம் த பிரசன்ஸ் ஆஃப் காட், பிதாவுடைய சமூகத்திலே அந்த சமூகத்தை நாடி ஓடுகிற, அவரை நோக்கி ஓடுகின்ற ஒரு ஓட்டம். என்றோ ஒரு நாள் வலது வாசத்திலே போய் அமர்வதை குறித்து அவர் சொல்லவில்லை. பூமியிலே ஓடுகிற ஓட்டத்திலே நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் தனியாய் இருப்பதே இல்லை. எவ்ரி டே திஸ் பிளஸட்னஸ், இந்த ஆசீர்வாதம், ப்ரிவிலேஜ் எனக்கு உண்டல்லவோ? உங்களுக்கும் உண்டோ? அவரை அப்படித்தான் நீங்கள்
அவருடைய சமூகத்தை இழக்காமல் வாழ்கிறீர்களோ? ஏதாவது ஒன்று சமூகத்தை இழந்து விட்டது என்று சொன்னால் பதஸ்திரம் அடைந்தீர்களோ? எங்கே என்னுடைய தேவன் என்று கேட்டீர்களோ? எங்கே என் ஆண்டவர் என்று அழுதீர்களோ? பெண்ணே ஏன் அழுகிறாய் என்றால் உங்களுடைய கூக்குரல் முழுவதும் மண் 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 என்று போகிறதே. ஏன் அழுகிறாய் என்றால் எனக்கு காசு வேண்டும் காசு வேண்டும் என்று போவது சரிதானோ? அப்படி கேட்பது என் குருவுக்கு வெட்கத்தை உண்டாக்கும் என்று அறிந்திருந்திருக்க வேண்டாமோ? ஆகவே அவரை நோக்கி ஓடுகின்ற அந்த ஓட்டமானது இட் இஸ் இன்வேர்டு ரன்னிங். சிலுவை சகிப்பது என்பது வெளியில் உள்ள சிலுவையே அல்ல. எவ்ரி டே, நாள்தோறும் தன்னையே வெறுத்து, தன் சுயத்தை அவன் மறுத்து, லோகத்தை அவன் மறுத்து, தன்னுடைய சுய சித்தத்தை அவன் மறுத்து, இன்வேர்டு பாத். ஆர் யூ ரன்னிங் தட் இன்வேர்டு பாத் ஆஃப் கிராஸ்? அந்த இன்வேர்டு கிராஸை உள்ளே வைத்திருக்கிறீர்களா? சிலுவையை அவர் சகித்து தேவனுடைய வலது பார்சத்திலே போய் அமர்ந்து விட்டார். இட் இஸ் ஆல் த கிராஸ். சிலுவை தான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவமானம் இருப்பதிலே மோசமானது என்னவென்றால் பணம் நஷ்டமடைவதை விட அவருடைய நற்பெயர் கெடுகிறதே, அதுதான் மோசமான ஒரு பகுதி. தேட் கம்ஸ் அது ஒரு வாழ்க்கைக்கு வரும் என்று சொன்னார் ஆண்டவர். ஒரு முறை என்னிடத்தில் சொன்னார், திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃபரிங் கொடுப்பது எல்லோருக்கும் தரப்படுவது இல்லை, பட் ஃபார் யூ, உனக்கு நான் தருகிறேன். பிதாவே இந்த பாத்திரம் நீங்களாமோ? நோ நோ நோ, ஐ ஆஃபர் யூ. இதை குடித்து அந்த பாதையிலே நடந்து வா என்று சொன்னாரே. அவமானமும் நிந்தையும் அங்கே அவங்க அவச்சொல்லும் வருவதற்கு அனுமதிக்கிற ஒரு காலம் ஒன்று வருகிறதே, அதில் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர்கள் சகித்து ஓடி வந்தார்களோ, அந்த இன்வேர்டு அந்த சிலுவையின் பாதையிலே ஓடி வருகின்ற அந்த ஓட்டம் இருக்கிறது. தேட் இஸ் உலகத்தில் உள்ள அந்த ஒலிம்பிக் ஓட்டத்தை விட மேலான ஒரு ஜெயத்தின் ஒரு ஓட்டம். அல்லேலூயா. ஆகவே தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விபரீதங்களை எல்லாம் சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் அல்ல, தேட் இஸ் வித் மீ, அது எனக்குள் இருக்கிறது. அவரை வைத்து கொண்டு ஓடுங்கள். அந்த குருநாதரை வைத்து கொண்டு ஓடுங்கள். ஜீசஸ் 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 என்று வாழ்கிற வாழ்க்கையை அந்த கொச்சு குஞ்சு பிரசங்கியார், அந்த கேரளாவில் உள்ள கொச்சு குஞ்சு பிரசங்கியார் சொல்லும் பொழுது, எனக்கு வாழ்க்கையே முழுவதும் இயேசு தான் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஒரு முறை அவர் சொன்னார், என்னை கண்டமாய் வெட்டி போடுங்கள், என்னுடைய ஒவ்வொரு கண்டமும் ஒவ்வொரு மாம்ச பிண்டமும் சொல்லும் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். உங்கள் கண்டங்களை பெய்த்து போட்டால் ஐயோ என் வீடு, ஐயோ என் சொத்து, என் ஆஸ்தி, என்னுடைய பிள்ளை என்று அலறிக்கொண்டிருக்கிறதே, அதுவா வேண்டும்? முழுமையாய் இயேசு வேண்டும். முழுமையாய் அவன் இயேசுவை அவன் அறிந்து அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொண்டு வாழ்வதும் அல்லேலூயா. இந்த ஓட்டத்திலே அவர்கள் ஓடி வருவது எப்படியெல்லாம் அருமையான பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி என்னவென்றால், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இவ்வளவு சாட்சியில் வைத்திருக்கு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அல்லேலூயா, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் கிடைத்ததோ அதை தள்ளிவிட முடியும் என்று இருப்பதை பார்த்தீங்களா? உங்களுக்கு எதை இப்பொழுது உங்களுக்கு பாதர் பண்ண, எரிச்சலோ அல்லது கோபமோ அல்லது பாலிய மோகமோ அல்லது பண ஆசையோ அல்லது நிலையற்ற உங்களுடைய விசுவாச குறைவான நம்பிக்கையற்ற தன்மையோ, வாட் இஸ் இஸ் நியரஸ்ட் யூ அல்லது கவலையோ எது வந்தாலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளுவது எளிதையா? அங்கே நிற்கிற பாவத்தை உங்களை தள்ள சொல்லவில்லையே. நெருங்கி நிற்கிற பாவத்தை, இப்படி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளுவது எளிது. டூ தேட், அதை செய்துவிட்டு ஓடுங்கள். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், நாளோறும் கர்த்தருக்கு பயந்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் யூ கேன் புஷ் சம்திங், ஒன்றை தள்ளிவிட்டு ஓடலாம். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நல்ல அஸ்திவாரம் இருந்திருந்திருக்க வேண்டும். பின்பு இந்த 11வது பாடத்தை நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டை முடித்திருக்க வேண்டும். தென் என்டர் இன்டு த 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை இயேசுவோடு பெற்று நீ வாழ்ந்திருக்க வேண்டும். பாவத்தை ஜெயிப்பது கஷ்டம் ஒன்றும் இல்லை. சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிவிட்டால் போதும். நாளை எது பக்கத்தில் வருகிறோ அதே தான். 10 வருஷத்துக்கு முன்பு பாவமே இன்னும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது கிறிஸ்துவ வாழ்க்கையா? இன்னமும் 10 வருஷத்துக்கு முன்பு அதே பாவம் தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு தொந்தரவு பண்ணியை கொண்டே இருக்கிறது என்று சொல்வது கிறிஸ்தவனா? அவள் கிறிஸ்தவளா? சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஏன் ஓடவில்லை? இயேசுவை நோக்கி பார்த்திருந்தால் தள்ளிவிடுவது ரொம்பவும் எளிது. சகோதர சகோதரிகளே, வாட் இஸ் டுடே? இன்று வெளிச்சத்திற்கு வந்த பாத்திரம் பாவம் என்ன என்பதை கண்டு
தள்ளிவிட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதற்கு 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீ இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ரத்தம் சிந்தப்படுவது என்றால் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து இப்படி சிந்திவிட்டு ஓடுகின்ற வாழ்க்கை என்று இல்லை. ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. பாவத்தை உயிரை வைத்து பயணம் வைத்து எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்கள் தங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் என்று எழுதியிருக்கிறபடி தேர் should be blood shed there. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். ஏசு எதற்காக ரத்தம் சிந்தினார்? he shed his blood for the sins. பாவத்திற்கு ரத்தம் சிந்தினாரே, அதுபோல் you must die, சாக வேண்டும். என்ன பாடுபட்டாலும் ரத்தம் சிந்தி என் ஜீவனை இழந்து நான் பாவத்தை எதிர்த்து நின்றிருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்து எழுதியிருந்தால் பாவம் உங்களை விட்டு ஓடி போயிருக்கும். இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட், 12வது ஸ்டாண்டர்டுக்குரியது சகோதர சகோதரிகளே. நாட் ஃபார் த ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் உட்காந்து அவருக்கு புரியவும் புரியாது, அவர்களுக்கு போர் அடிக்கும். அவர்களுக்கு என்னடா இங்கே உட்காந்துருக்கிறோம் என்று கூட ஒரு மனதில் வரும். எப்படா முடிப்பார் என்று கூட அவர் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். நோ, திஸ் லெசன் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் அவர்கள் தங்களுடைய ஜீவனையும் இரத்தத்தை சிந்தி பாவத்தை அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். கர்த்தர் அவரை தொடர்ந்து அந்த பாதையிலே நடத்தும் பொழுது, அந்த இன்வெர்ட் பாதை நடத்தும் பொழுது, எவனை அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிப்பார். சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போலவே உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதியும் மறந்தீர்களோ அப்படி ஒரு தண்டிப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உண்டோ? என்ன வேண்டுமானாலும் செய்ய பரவாயில்லை என்று சொல்லுகிறதை வைத்துக்கொண்டு விரும்புகிறீர்களோ? அப்படி யாராவது ஒரு சிலர் கிடைத்து விட்டால் அவள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஓடலாம் என்று எண்ணீர்களோ? விசுவாசம் துவக்கிறவர் இல்லை என்றால் வேறு யாரை நீ சப்ஸ்டிடியூட்டாகி போட்டாலும், உங்களுக்கு தோளிலே தட்டி கொடுத்து வாழுகின்றதை போல் வைத்து கொண்டாலும் யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரோ என்ன செய்கிறார் என்று அங்கே வாசிக்கிறோம், சிட்சிக்கிறார். எவனை அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து நடத்துவார். நீங்கள் சிட்சையை செய்தீர்களானால் 7ஆம் வசனம் சொல்லுகின்றபடி தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் என்னை சிட்சித்து இது தவறு, இதை செய், இதை செய்யக்கூடாது, திஸ் இஸ் ராங் என்றெல்லாம் சொல்லி 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 நடத்துகிறாரே. அப்படி உங்களை சிட்சித்தாரோ? சிட்சித்தென்றால் விழாரை வைத்து அடிப்பது என்று அர்த்தமா? நோ, அட்வைசிங். சிட்சையை போதித்து 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 அந்த புத்தி சொல்வதை வைத்து தான் அவர் அதை சொல்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன், நல்ல தகப்பன் சிட்சிப்பான் ஐயா. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கும் பொழுது நான் கேட்பதெல்லாம், வாட் ஹேப்பன் டு தட் ஃபாதர், வாட் ஹேப்பன் டு தட் மதர். தகப்பன் இல்லாவிட்டால் மகனாக இருக்க தாயாக இருக்க வேண்டும், தாயில் என்றால் தகப்பன் இருந்திருக்க வேண்டும். சிசிக்க வேண்டாமோ? அவன் நித்தியத்திற்குரிய ஒரு நஷ்டத்தை அடைகிறான் என்று தெரிய வேண்டாமோ? உலகத்திலே அவனை படிக்க வைத்து ஆளாக்கி சம்பாதித்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட போப்பா உன் வேலையை சம்பாதிக்கிற வேலையை பார். பிழப்பு தாண்டா இந்த வாழ்க்கையிலே முக்கியம். கர்த்தரா முக்கியம், கர்த்தருடைய சபையாக முக்கியம், பல்லோ ராஜ்யமாக முக்கியம், போ என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்களே. தானும் போவார்கள், தங்கள் பிள்ளைகளையும் போக விடுவார்கள். தட்ஸ் அ ஷேம் ஆன் தம். அவள் வெட்கமாக இருப்பதில்லையோ? தன் கர்த்தருக்கு அவ்வளோதான் மதிப்பு கொடுக்கிறார்களோ? அன்று வாங்குகின்ற 500 ரூபாய் தான் அவர்களுக்கு மேன்மையோ? இப்படியா கர்த்தருக்கு நீங்கள் இடை போட்டு வைத்து விட்டீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகின்ற அந்த பங்கை இழப்பது சரிதானோ? அதுபோன்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை சிட்சிப்பார்களோ? இன்னும் ஒரு காலம் சிட்சிக்க மாட்டார்கள். அவள் வடிவத்திலே, அவர் உருவத்திலே, அவருடைய எதிர்காலத்திலே ஷேப்பாய் வந்து விட்டால் அது போதும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற மதியினம் ஒரு நல்ல தகப்பன் வைத்திருக்க மாட்டான். யூ ஆல் த டைம்ஸ் டூ சம்திங் சேசனிங். அதை அடுத்த வசனத்தை எப்படி சொல்லுவார்? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயில்லாமல் பேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. யாரை குறித்து சொல்கிறார்? இந்த ஓட்டத்திலே ஓடுகிறவர்களுக்கு சொல்கிறார். இங்கே வருகிற எல்லோருக்கும் சிட்சை உண்டு. எல்லோரும் அவர் அந்த பாதையிலே ஆண்டவர் சிட்சித்து 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 அந்த அக்கறை போய் சேரும்படி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் வேசி தன்னுடைய பிள்ளைகளை யார் வந்தாலோ எவனுக்கு பிறந்ததோ என்று தெரிவதில்லை. ஆகவே அவனுக்கு தவப்பன் இருப்பதில்லை, வேசி தான் இருப்பாள். வேசி அவன் என்ன செய்வாள்? தன் வேசித்தனத்திற்குள் தான் அவள் நடத்துவாள். அப்படி போல் இருப்பது சரிதானா என்று அவர் கேட்பார். அன்றியும் அந்த 9ஆம் வசனம் சொல்வதை பாருங்கள். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, அல்லேலூயா, சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, I want to say my testimony. My father, he disciplined me till to the end of my exit from the house
விட்டு விட்டு போகும் காலம் வரைக்கும். அவர் எப்படி கீழ்ப்படிந்தது தெரியுமா? நானும் என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளையும் என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு கெட் அவுட் என்று சொன்ன பொழுது கூட நான் முகம் சுளிக்கவில்லை. அவரை நான் கோபமாய் பார்த்ததும் இல்லை, எதிர்த்து பேசினதும் இல்லை. ஐ வெண்ட் அவுட். அது கீழ்ப்படிந்தபடினாலே இன்று நான் தேவசித்தம் செய்த பாக்கியத்தை பெற்று நான் வாழ்கிறேன். முழுநேர அந்த ஊழியனாய் சுமார் 46 ஆண்டுகள் வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக செய்கிற பாக்கியத்தை, ஊழியத்தை போல் மேன்மை எது உண்டோ? பணத்துக்காக நான் வேலை செய்யவில்லையே, அழிந்து போகிற பொக்கிஷத்துக்காக நான் அலைந்து தெரிந்து நான் ஊழியம் செய்தேன். கர்த்தருக்காகவே ஊழியம் செய்கிற பாக்கியத்தை பெற்றேன் அல்லவோ. ஹல்லேலூயா. சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது என்ற இடத்தை அநேகர் பிடிக்கவில்லை, அநேகர் அதை வந்து எட்டவில்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சிக்ஷித்தார்களோ என்பதை பிள்ளைகளை வைத்துத்தான் அறிய முடியும். ஞானத்தை எப்படி அறியலாம்? ஞானம் அவனுடைய பிள்ளைகளால் அறியப்படும். உங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்று பார்த்தால் தாறுமாறாய் இருப்பதை கண்டால், ஏனையா அந்த ஞானமானாய் இருந்திருக்கக்கூடாது, அவன் சிக்ஷிக்கிற ஒரு இடத்தை ஏன் பெற்றிருந்திருக்கக்கூடாது என்று அவர் கேட்க மாட்டாரோ? அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. ஹல்லேலூயா. அவளுக்கு எப்படி நடந்தோமா? அஞ்சி நடந்திருக்கு. ஐ வாண்ட் டு டெல் யூ, என்னுடைய ஃபாதர் மரித்து அந்த நாட்களிலே கூட அவருடைய பிரேதம் வைத்த இடத்தில் நின்ற பொழுது அதே ஃபியர், தகப்பன் என்ற ஒரு ரெவரன்ஸை மனதில் வைத்திருந்தான் நான் நின்று கொண்டிருந்தேன். அல்லாமல் செத்து விட்டார் என்ற நான் பார்த்தேன். ஒரு நாளும் பார்க்கவில்லை. அன்றும் அஞ்சு தான் இருந்தேன். விட்டு விட்டு போகும் பொழுதும் அஞ்சு தான் இருந்தேன். அப்பொழுதும் எங்கள் வீட்டிற்கு வந்தால் உடனே உள்ளே நுழைந்தவுடன் எழுந்திருந்து ரெவரன்ஸ் கொடுப்பது உண்டு. தட் இஸ் a குட் கேரக்டர் ஆஃப் ஏ காட்லி சன். பக்தியில் ஒரு மகன் அதை வைத்திருப்பான். தன் தகப்பனை அவன் மதித்திருப்பான். அதுவும் ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதை குறித்து அவர் என்ன சொல்லி வருகிறார்? நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு அதிகமாய் அடங்கி நடந்திருக்க வேண்டும் அல்லவோ. ஆவிகளின் பிதாவுக்கு என்று சொல்வது தேவனைத்தான் அது பிதாவாய் பிரதானம் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய பிதாக்களாய் இருப்பார் என்று சொன்னால் அதிகமாய் அஞ்சி நடந்திருக்க வேண்டாமோ? அவளுக்கு அந்த பேட்ரியார்க் என்று சொல்கின்ற வார்த்தையை நீங்கள் அறிவீர்களோ? எது பேட்ரியார்க்? அந்த முற்பிதாக்கள் என்று சொல்லிடு. அந்த அந்த ஆபிரகாம் அவன் நிறைமுடி கொண்டவனாய்த்தான் ஈசாக்கு புத்தி சொன்னான். ஈசாக்கு நிறைமுடி கொண்டவனாய் தன்னுடைய மகன் அடுத்து யார் வருகிறார்? யாக்கோபுக்கு புத்தி சொன்னான். யாக்கோபு நிறைமுடி கொண்ட மனிதனாய் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அவன் புத்தி சொன்னான். ஒண்டர்ஃபுல். அதுபோன்று இஃப் காட்லி ஃபாதர் இஸ் தேர், ஹவு மச் ரெவரன்ஸ் யூ மஸ்ட் கிவ் தம். எவ்வளோ அதிகமாய் கனம் செய்திருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவோ என்று வாசகத்தை பார்த்தீர்களோ? அதுபோல் இஃப் தேர் இஸ் எ ரியலி எ காட்லி ஃபாதர், தெய்வ பயத்தோடு நடக்கிற ஒரு தகப்பன் ஒன்று இருந்தால் அதிகமாய் அடங்கி நடந்திருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு மனுஷன் சாதாரணமான வாழ்க்கையிலேயே கூட உன் தகப்பனின் தாயும் கனமனுவாக என்று சொல்லுவதை என்னவென்று இருக்கிறது தெரியுமா? முதலாவது கீழ்ப்படிதலை சொல்லுவார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அவர்கள் வேறு விதமாய் கீழ்ப்படி சொன்னாலும் கூடாது தான். இந்த சிலையை வணங்கு என்றால் ஐ சாரி ஐ கேனாட் டூ தேட் என்று சொல்லக்கூடும். ஆனால் அது கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது. கனம் பண்ணுவது என்னவென்று தெரியுமா? பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை இதுதான். உங்கள் தகப்பனோ தாயோ எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த ஆணர் கனம் பண்ணுவதை விட்டுவிடார்கள். வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்னவென்றால், உன் தகப்பனையும் தாயும் கர்த்தருக்குள் இல்லை, எப்படி இருந்தாலும் கனம் பண்ணுவாயாக. குடித்து விட்டு படுத்திருந்தான் அந்த நோவா. ஒருவன் போய் அவனை இங்கே பார் எங்கள் அப்பா இருக்கிறான் என்று ஒருவன் சொன்னான். இன்னொருவன் நோ மை ஃபாதர், என் தகப்பனை எப்படி சொல்கிறாய்? உடனே வந்து மூடினான்னு பாருங்கள். அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எவ்வளவு அருமையாக எழுதி வைத்திருக்கிறது. உன் தகப்பனை ஆராய்ந்தால் என்ன, உன் தந்தை மனைவி உங்களுடைய உங்களுடைய தாய் ஆராய்ந்தால் என்ன, கனமனுவாயாக வாட் எவர் இட் இஸ். என்ன நடந்திருந்தாலும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எனக்கு தெரியும் ஒரு வீட்டிலே வேசித்தனம் பண்ணின ஒரு தாயை கூட கனம் பண்ணின ஒரு பக்தியுள்ள ஒரு பிள்ளையை நான் பார்த்துருக்கிறேன். திஸ் இஸ் வண்டர்ஃபுல். அற்புதமான ஒரு சாட்சியுடைய ஒரு பெண்மணி. என்ன பெண்மணி? கர்த்தருக்குள் கீழ்ப்படிவாள். ஆனால் கனம் பண்ணுகின்ற இடம் வரும் பொழுது நோ கண்டிஷன், எந்த கண்டிஷனையும் முன்னால் வைத்திருப்பதில்லை. ஆகவே அதுபோன்று அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடங்க வேண்டுமல்லவோ.
ஹல்லேலூயா. இயேசு வெளிப்பட்ட விசேஷத்தில் புத்தி சொல்ல அவர் வந்து நின்ற பொழுது அவர் தலை, அவர் 33 ஆண்டுகாலத்தில் மரித்தார் என்று நமக்கு வாலிபனை போல் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ ஞானத்தில் முதிர்ந்தவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். தலையெல்லாம் அப்படி வெண் சுருளாய் அப்படி பஞ்சு போல் உறைந்ததை போல் வெள்ளை வெளேரென்று வந்தாரே பாருங்கள். ஹல்லேலூயா. ஹீ இஸ் எ வெரி ஓல்டஸ்ட் ஆஃப் த ஓல்டு. அவர் ஆதியிலே இருந்த த ராக் ஆஃப் ஏஜஸ் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த எல்லாவற்றுக்கும் முற்காலங்களிலே உண்டாக்கின அவரை நமக்கு காண்பிக்கவில்லையோ, அதுபோல் நரைமுடி கொண்டவர்களுக்கு உள்ள மதிப்பை இழப்பது என்பது அபாயம் என்று பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஐ ஆஸ்க் யூ, உங்களை கேட்கிறேன், இந்த ஜீவ பாதையில் நடந்து நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரோ, உங்களை திருத்துகிறாரோ, அவருக்கு அஞ்சி நீங்கள் நடக்கிறீர்களோ, அவர் ஹீ இஸ் த ஓல்டஸ்ட் மேன். அப்படி இருக்கிறதை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ? ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் 100 வருடங்களுக்கு மேலாய் அவன் வாழ்ந்து பத்மதேவிலே அவரை கண்டபொழுது செத்தவனை போல் விழுதான். அவர் ராக் ஆஃப் ஏஜஸ், வயதான பல்லாண்டு, 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 10,000 ஆண்டு, கோடி ஆண்டுக்கு முற்பட்டவரை போல் இருக்கிற அந்த வயதானவரை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்தவன் பணிந்து கொண்டானே பாருங்கள். நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று சொன்ன அவருக்கு பணிந்தானே பாருங்கள். அதுபோன்ற ஒரு பணிவை வைத்திருப்பது யார் வைத்திருப்பார்கள்? நம்முடைய ஜீவகாலமெல்லாம் தங்களுக்கு போதிக்கிற தகப்பனை பெற்றவர்கள். ஆவிக்குரிய நல்ல தகப்பனை பெற்றிருப்பது பாக்கியம். அதை விட மேலாய் ஆவிகளுக்கெல்லாம், நல்ல ஆவிகளுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய பரம தகப்பனுடைய வார்த்தையை சிச்சித்து நடத்துகிற தேவன், அதை பெற்றுக்கொள்வது சிலாக்கியம் அல்லவோ. நம்முடைய சுயம் பாதிக்கப்படக்கூடாது என்பது உடையவர்கள் தான் சிச்சையை மறுப்பார்கள். வேசியின் பிள்ளைகளாக இருந்து விட்டால் நலம் என்று எண்ணுவார்கள். இந்த தகப்பன் என்ன, கெட் அவுட் தள்ளி வைத்து விட்டு யாருக்கு பிறந்தோமோ என்று எண்ணிக்கொண்டு கூட வாழ்வார்கள். நோ, ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், அவருடைய பெற்றோர்களை கனம் செய்து வாழுங்கள். இந்த ஜீவ ஓட்டத்திலே அதுவும் சேர்ந்து தான் வருகிறது. புத்திமதியை கேட்கிறவர்கள் அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டால், எதிலிருந்து எதிலே வந்து விட்டோம்? 11th ஸ்டாண்டர்ட் முடித்து 12th ஸ்டாண்டர்ட் வருகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் உள்ள காரியம் என்ன? 11th ஸ்டாண்டர்ட் உள்ள காரியம் என்ன? விசுவாசனாலே என்று நற்சாட்சியை பெற்றோம். இப்பொழுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை பெற்றோம். இனி அவரை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தில் நம்மளை அவர் இன்றைக்கி கேட்ட செய்தியின்படி நம்ம விசுவாசத்திலிருந்து ஒரு மாற்றத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கார். தேவன் நம்ம விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கோம். அந்த விசுவாசத்தில் நம்ம குறைவாக காணப்படுறோம். இன்னும் அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? மெருகூட்டப்படணும், அது திடப்படுத்தப்படணும், அது உறுதியாக்கப்படணும். எனக்கும் தேவனுக்குள்ள அந்த விசுவாசத்தில் நான் இன்னும் சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருக்கார்? எனக்கு ஒரு புதிய விசுவாசத்தை நம்ம கொடுத்து, அந்த விசுவாசம் நான் உலக காரியங்களுக்காக என்ன செய்யக்கூடாது, நான் தேவனிடத்தில் போகக்கூடாது, அது கிறிஸ்துவை பற்றின விசுவாசமாக இருக்கணும். மண்ணுக்காக நான் தேவனை தேடக்கூடாது. நான் மெய்யாகவே 100% இயேசு கிறிஸ்துவை தான் நான் நேசித்து அவரை தான் என்னுடைய விசுவாசத்தில் நான் வச்சுருக்கணும். அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அவரையே என்னுடைய நம்பிக்கையாக என்ன செஞ்சுருக்கணும், நான் கொண்டிருக்கணும்னு சொல்லி அந்த விசுவாசத்தை திடப்படுத்தப்பட்டேன். தானியல் புஸ்தகத்தில் 6ல் 22வது வசனத்தில் அவர் தானியல் சொல்லுவார், அப்பொழுது தானியல் ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை. அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலே கெபிலும் தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியல் கெபிலும் தூக்கிவிடப்பட்டான். அவன்
தன் தேவன் பேரிலே விசுவாசித்து இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. முதலாவதாக என்னுடைய விசுவாசம் வந்து தேவன் மீது மாத்திரம்தான் இருக்கணும். அதான் செய்தி. என்னுடைய முழு கவனமும் நான் தேவனை தவிர வேறு எதையும் பற்றி கொள்ளக்கூடாது. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம ஸ்டீபன் பேசுனது போல் இயேசு வந்து அந்த கடல் மேலே நடந்து பேதுரு வந்து அவரை கவனிச்சாரா பையன்ட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ பேதுரு வந்து இயேசுவை கவனிச்சார். நமக்கு ஒரு காரியங்கள் வித்தியாசமாக நமக்கு தோன்றப்படும் போது நம்ம உலக மனுஷனை கூட நம்ம செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம விசுவாசமாக தேவனிடத்தில் அதிகமாக, ஆண்டவரே இந்த சூழ்நிலை கடந்து போகிற ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்க, எதுவும் என்ன செய்யாது, என்னை அசைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அந்த விசுவாசத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல உறுதியாக்கப்படணும். எபேசியரில் பவுல் சொல்லுவார், உங்கள் மன உறுதி அப்படின்னு சொல்லுவார். மனதில் உறுதியாக இருந்து விசுவாசத்தில் நான் இன்னும் என்ன செய்யணும், அதிகமாக கட்டப்படணும். ஆண்டவரே இன்னும் என்னை பலப்படுத்துங்க. பரிசுத்தவான்களுடைய அன்பு நீளம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விசுவாசமும் அவங்க என்ன செய்து வருது. அப்போ இந்த இடத்துல இந்த 11ஆயிரத்தில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வந்து விசுவாசத்தினால அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த 34 வசனத்தில் வந்து ஒன்று படிச்சிடறேன். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியுடைய சேனைகளை முறியடித்தார்கள். எல்லாமே விசுவாசம்தான். அவங்க விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு காரியத்தை என்ன செஞ்சுருக்காங்க. அப்போ நாமும் வந்து விசுவாச வாழ்க்கையில் வந்து இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், விசுவாசத்தின் மேலே விசுவாசம், அன்பு மேலே அன்பில், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தில், நீதி மேலே நீதி, இன்னும் என்ன செய்யணும், நான் வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கணும். ஆமீன். தேவன் எனக்கு சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரை நான் விசுவாசித்து நான் அவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். ஆனால் அந்த பாதையில் செல்லும்போது எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வரும். அந்த சூழ்நிலையெல்லாம் அவரையே நெருங்கி சேரும்போது அவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையுள்ள வாழ்க்கையை தான் அவர் தர்றவராக இருக்கிறார். இந்த வார்த்தையும் அப்படி தான். அவரே விசுவாசத்தை முடிக்க வல்லவராக இருக்கிறார். இது அப்படியே கண்ணை மூடிட்டு அவரை நம்ப முடியும். அவருடைய வார்த்தைகள் வந்து 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தை, ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறக்கூடியது, அது பிழை இல்லாதது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆவியானவரால் எழுதப்பட்டது, அப்படியே அவரை நம்ப முடியும். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நான் ஒவ்வொரு நாளும் அவர் என் கூட வர்றதுக்காக, அவரை நான் பெற்றிருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கிட்ட போகிறப்ப நான் அந்த சூழ்நிலை என்னை மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கும். பாரம் வரும், கவலை வரும், துன்பம் வரதான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் உடனே அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட போகாமல் நான் அதுக்குள்ளேயே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் நொறுங்கி போயிடுவேன். அப்படி இல்லாதபடிக்கு நான் அவரை நோக்கி பார்க்கறதுனால அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை எனக்கு தர்றாரு, அவருடைய வார்த்தையை தர்றாரு. நான் அதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன் அவர்கிட்ட. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நடத்துவீங்க அப்படின்னு. ஆனால் அவர் இன்ஸ்டண்ட்டாலாம் உடனே அந்த அற்புதத்தை, அந்த வார்த்தையை நிறைவேற்றிட மாட்டார். நீடிய பொறுமையோடு தான் அந்த இதை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் அதை ருசிச்சிருக்கிறேன். ஆனால் அது வார்த்தையை அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, நான் இப்படி தான் நடத்துவேன்னு சொன்னான்னா கண்டிப்பாக அவர் நடத்துவார். அப்படி தான் என் வாழ்க்கையில் அவர் நடத்தி வந்திருக்கிறாரு. அவ்வளோ உண்மை உள்ளவராக நல்லவராக இருந்திருக்கிறார். நான் இன்னும் சோர்ந்து போகாமல் நான் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு முன்பாக அவரை நான் வச்சிருக்கிறதுனால தான். அவர் என்னை இன்னும் உருவாக்குறதுக்கு இன்னும் என்கிட்ட எவ்வளவோ களிம்புகள் காணப்படலாம், குறைகள் இருக்கும். அதை நீக்குவதற்கு அவர் என்னை சிக்ஷிக்கும் போது அது தற்காலத்தில் அது சந்தோஷமாக இருக்காது, கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஆனால் அது முடிவு சமாதானமாக இருக்கும். நான் அவரே நம்பி இன்னும் என்னை சரிப்படுத்துங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆவியின் பலனை பெற்று நான் நிற்கும்போது, அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது அது என்னை ஒரு நாள் அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடவில்லை. அப்படியே அவருடைய வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி அது முடிவு சமாதானமாக எனக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நான் தகப்பனை நான் பெற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இன்னும் நீடிய பொறுமையோடு இருந்து அவரையே தேடி, அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தப்போ பிதாவே நோக்கி கூப்பிட்டு அப்பா அப்பா என்று இருந்தாரோ அந்த ஐக்கியத்தில் நானும் அந்த ஐக்கியத்தில் ஒன்றாக, அந்த பிரிக்க முடியாத அந்த ஐக்கியத்தில் நானும் இருக்கும்போது இன்னும் அதிகமாக நான் ருசித்து அந்த சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் பெற்று அதை விட முடியாது. அந்த நேசம் இன்னும் அதிகமாக வலிமையுள்ளதாக இருக்கும். மரணத்தை காட்டிலும் அந்த வலிமையுள்ள நேசத்தால் என்னை நிரப்புங்க. அதுதான் அது. இந்த பூமியில் யாருமே நமக்கு சமாதானத்தையோ நித்திய சந்தோஷத்தையோ நித்திய ஜீவனையோ இந்த உலகமோ உலகத்தில் யாரும் தர முடியாது. அவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அப்படிப்பட்ட அவர் வார்த்தையை தந்து அந்த விசுவாசத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தைகளையும்
கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி என்னை அப்படியாய் உண்மையுள்ளவராக இருந்து எனக்கு நிறைவேற்றி வந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நானும் இன்னும் மாறணும். எவ்வளவோ குறைகள் உண்டு. நான் அவரை நோக்கி போகும்போது இன்னும் என் மாம்சத்தில் நான்கிற இந்த இது முற்றிலுமாய் அழியணும். அதை நான் எனக்கே தெரியுது. நானே என்னை வெறுக்கிறேன். இது எனக்கு பிடிக்கலப்பா. இன்னும் என்னுடைய நேச்சர் மாறணும். நான் உங்களை இருதயத்தை மகிழ பண்ணும்படியான ஒரு வாழ்க்கை தான் நான் டெய்லி வாழணும் அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அவர் அப்படியா என்னை தொடர்ந்து நடத்துவார்னு என் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சபையிலே பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவர் கோடானபடி நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தையும் அறிந்த தேவன் அதற்கேற்ற வார்த்தைகளே அருளி தருகிறார். அவருக்கு என்ன கோடாகொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர் என்ன செய்கிறாராம், இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் நான் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்து அந்த பரிபூர்ணத்தை நோக்கி நீயும் செல்ல முடியும். நீ அப்படியே ஏதோ பட்டும் படாமல் கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கை, கொஞ்சம் விசுவாச வாழ்க்கை, இதில் கொஞ்சம் பரிசுத்தமாக வாழ்ந்துடணும் அப்படின்னு இராதவர் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விசுவாசத்தை துவக்கி விட்டார். அதை தொடர்ந்து முடிவு புரிந்து தான் நடத்துவார். அதை நம்பி நான் விசுவாசிக்கிறேன். பல சூழ்நிலைகள் அப்படி செல்ல முடியாதவாறு இடையூறாய் அமைகிற போது கர்த்தர் ஒரு யாத்திராமத்தில் கூட ஒரு வசனத்தில் மூலமாக என்ன கூட அவர் தெளிவாக பேசினார். நீ கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குழவைகளை துரத்தி விடலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை அந்த அந்த அடையும்படிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவேன், உன் முன்னின்று துரத்தி விடுவேன் அப்படிங்கிறாரு. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று துரத்தி விடுவேன். உடனே எல்லாமே தீர்ந்து போகலை. என்னை நம்ம கேட்ட இந்த காரியங்கள் என்னோட இன்னும் நான் ஜெயம் பெறலையே, இதில் நான் ஜெயம் பெறலை, இன்னும் எனக்குள்ளே என்னுடைய மாம்ச விளைவினங்கள் மேற்கொள்ள பார்க்குறதே அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ துரத்தி விட உன்னால் முடியும். நான் உன்னை துரத்தி விடுவேன். ஏன்னா முடிக்கிறவர் அவரே தான். விசுவாசத்தை துவக்கினவரும் அவரே தான், முடிக்கிறவரும் அவரே தான். அதை நடத்தி கொடுப்பார். என்னுடைய பிதாவானவர் ஆவிக்குரிய தகப்பன் என் தேவன் அப்படியாக எனக்குள்ளே கிரியை செய்து எனக்குள்ளே இருக்கிற எல்லா சுயமான காரியங்கள் சகலத்தையும் அப்படியே அகற்றுவார்னு நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். அவர் தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் நாமத்திலே எழுந்தருளி நம்முடைய திருவார்த்தையை தந்து எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெருமையாக கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் கேட்கிறபடி பரிசுத்தமிழ் பலனை கொண்டு அதை கடைபிடித்து வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தல்லும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.